சீர்பட்டு உள்ளதா என்றது. அது நடுவராக கவிஞர் ரவி நவீனன் அவர்கள், எழுத்தாளர், சமூக ஆர்வலர். அவர் இந்த புத்தக வெளியீடு நிறைய விழாவில் நமக்கு ஷெட்யூலில் நமக்கோசம் வந்தார். அவரை நம்ம கௌரவிக்க வேண்டியிருக்கு. அது பங்கேற்கவர்கள் சீர்பட்டு உள்ளதே என்பதை எஸ் வேந்தரஜித் அவர்கள் படித்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் வேந்தரஜித், முதலில் வேந்தரஜித் அவர்களை அழைக்கிறேன். சீர்பட்டுள்ளது என்பதை பற்றி பேச வேந்தரஜித் அவர்கள். அடுத்ததாக என் கணேச பாண்டியன். அடுத்தது ஆர் பாலகிருஷ்ணன். கணேச பாண்டியன். அடுத்து ஆர் பாலகணேசன். இவங்க மூணு சீர்பட்டுள்ளது என்பது. ஆர் பாலகணேசன். மிஸ்டர் கவிஞர் ரவிநவீன் அவர்களுக்கு சால்வை அடித்து மரியாதை செய்ய நமது சிபி சந்திரசேகரனாச்சி அவர்கள் மேடைக்கு. அவரை கைத்தட்டி கொஞ்சம் ஆர்வம் பண்ணும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பழைய ஷெட்யூல், அவங்க புத்தகம் நிறையா வெளியிடுறாங்க. இப்போ புத்தக கண்காட்சி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுக்கோசம், நம்ம சங்கத்துக்கோசம் வராங்க. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அது நமது பெரியசாமி அண்ணாச்சி மகன் சிபி சந்திரசேகரனாச்சி அவங்களுக்கு எடுத்து இந்த விழாவை நடத்தி தரும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி அண்ணாச்சி. இப்போது பட்டிமன்றம் ஆரம்பிக்கும். அவளை அண்ணாச்சி அவர்கள் கல் உரசி கங்கு கண்ட கற்கால மனிதனின் கால் தடம் பற்றி அதன் வழியாக வந்த தமிழை பிடித்து தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல கொடும் செயல்கள் செய்து வேடிக்கை மனிதர் போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ, சொல்லடி சிவசக்தி என்று சொன்ன என் பாட்டன் பாரதியின் தமிழ் பற்றி இப்பொழுது இந்த அவையிலே கூடியிருக்கின்ற மூத்தோர்களுக்கு எனது வணக்கத்தையும் இளையோர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து இத்தகையதொரு சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த உங்கள் ஊரையெல்லாம் விட்டு வெளியூரிலே வந்து உறவினர்களுக்காகவும் உங்கள் தொழில் வாழ்க்கை முறைக்காகவும் இங்கு வந்து உங்கள் வாழ்க்கை முறை அமைத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையிலே ஆறுமுகநேரி நாடார் சங்கம் என்ற ஒன்று அமைப்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆண்டுதோறும் உங்களை எல்லாரும் சந்தித்து ஒரு குடும்பப்பாங்கான உறவினை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற உங்கள் சங்கத்தினர் அனைவரையும் பாராட்டுகிறேன். 42வது ஆண்டு சங்க விழாவிலே சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை ஏற்படுத்தி மனதிலே கொண்டு இதனை நிகழ்த்தி தரும் உங்கள் தலைவர் மகாலிங்கம் அவர்களுக்கும் உங்களது சங்கத்தின் பொதுச் செயலாளர் எனது நண்பர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சங்கத்தின் பொருளாளராக இருக்கும் ரணசிங் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று வந்திருக்கின்ற சிபி சந்திரசேகர் அவர்களது குடும்பத்தாருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கு நிறைந்த இந்த சூழ்நிலையிலே பட்டிமன்றம் என்பது இந்த காலத்திலே நாம் பல பட்டிமன்றங்களை பார்த்திருக்கிறோம். அனைவருமே எல்லா பட்டிமன்றங்களிலும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான்
பட்டிமன்றங்களையும் வழக்காடு மன்றங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிற பேச்சாளர்களை நான் உங்களது பேச்சிலே சற்று நகைச்சுவையை வெளியிடக்கூடிய வகையிலே இந்த பட்டிமன்றத்தை கொண்டு போனீர்கள் என்றால் பார்ப்போருக்கு சற்று நல்ல உணர்வுகளை கொடுக்கும். உண்டு களைத்த ஒரு சடவு அது தீர்ந்து நன்றபடியாக இருக்க முடியும் அவர்களால். நேற்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே நகைச்சுவை உணர்வு மிகவும் கம்மியாக இருக்கின்றதுனால ஒரு ஹோட்டலில் சைனாவில் நீங்கள் உணவு சாப்பிட்ட பிறகு பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், வந்து உங்கள் புன்னகையை மட்டும் காமித்து விட்டு போனால் போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி புன்னகையே விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. நமது இதிகாசங்களிலே இதிகாச புலவராக ராமாயணத்திலே வரும் ராமர் அவர்கள் எப்பொழுதுமே கம்பன் சொல்கிறார், ராமன் பொன்முறுவல் செம்மல் அப்படின்னு. பிற மனிதனை எப்பொழுதெல்லாம் ராமர் பார்க்குறாரோ அப்போல்லாம் அவர் முகத்தில் ஒரு புன்முறுவல் வந்துருமா, சிரிப்பு வந்துருமா. அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பண்பை கொண்டிருந்தவர் நம்ம இதிகாச காலத்தில் இருந்த ராமர். அந்த மாதிரி பிற மனிதர்களை நம்ம பார்க்கும்போது ஒரு புன்முறுவலோட பார்க்கணும் அப்படிங்கிறது இன்றைய ரொம்ப அடிப்படையான ஒரு தேவையாக இருக்குது. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்படி இருக்கிறாங்க. சரி, இந்த பட்டிமன்றத்தில் இன்றைக்கி இவங்க கொடுத்துருக்க தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் தனி மனித ஒழுக்கம் சீர்பட்டுள்ளதா சீர்கெட்டுள்ளதா அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. மிக சரியான தலைப்பு தான். இந்த காலத்துக்கு தேவைப்படுற ஒரு சில கருத்துக்கள்லாம் இதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் இன்றைய காலகட்டத்தில் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். நான் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி எதாவது இப்போ சொல்லிட்டேன்னா எல்லாருக்கும் காதல் விழுதா? எல்லோரும் காதல் விழுதா? கடைசியில் இருக்கிறவங்களுக்காக தெரியுதா? கேட்குதா சார் பேசுகிறது? எதாவது சரி பண்ணணுமா? ஏன்னா மைக் இங்கே வச்சுருக்கிறோம், இங்கே பார்த்து பேச வேண்டியிருக்கு. எல்லோரும் கேட்குதா? சரி, கொஞ்சம் அமைதியாக. சரி, இந்த பட்டிமன்ற பொருளை பற்றி நான் ஏதாவது சில கருத்துக்கள் சொன்னால் அது இந்த பட்டிமன்றத்தில் இவங்க பேசுனதுக்கப்புறம் அவங்க கருத்துக்களை ஒற்றி நான் என்ன சொல்ல போகிறேன்றதுக்கு ஒரு சார்பு நிலை அடைஞ்சிடும்ன்றதுனால பொதுவாக இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்தியா உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த வல்லரசாக போகக்கூடிய ஒரு வளர்ச்சி மிக்க பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான வளர்ச்சி மிக்க பாதையில் போய்கிட்டு இருக்கிற இந்தியாவில் ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த சமூகம் ஒரு 3 அடுக்கு சமூகமாகவே இருந்து வந்திருக்கிறது. அந்த 3 அடுக்கு என்ன? ஒரு ஏழை, ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு பணக்கார வர்க்கம், இப்படிப்பட்ட ஒரு 3 அடுக்கு வாழ்க்கை முறையிலே நமது சமூகம் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் இந்த 3 அடுக்கு தொடர்ந்து நம்மளோட இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற 3 அடுக்கு சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம், அந்த வாழ்க்கை தரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த மனித குலத்தில் இருந்த வாழ்க்கை தரத்தை விட இப்போ உயர்ந்த வகையில் இருக்குது. இதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ இந்த வாழ்க்கை தரத்தோட போக்கை பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் போயிட்டு இருக்கும்போது, கோயிலில் இருக்கும்போது சில பேர் இப்போ நம்மக்கிட்ட பிச்சை எடுக்க வருவாங்க. இந்த பிச்சை எடுக்கிறவங்கக்கிட்ட நம்ம போய் சில்லறை இல்லை அப்படின்னு தடவினோம்னா அவங்க சில்லறை இல்லாட்டி பரவாயில்லைங்க, கூகுள் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கூகுள் பே பண்ணுறது அப்படிங்கிறது பிச்சைக்கார மாதிரி இருக்கவங்களுக்கு கூட தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கே சில கூகுள் பேலாம் பண்ணுறதுக்கு தெரியாத ஆட்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை முறையோட போக்கு அப்படி இருக்குது. சாலையோரங்களில் கடை போட்டிருக்கிறவங்க, பூக்காரங்க, இளநீர் கொடுக்குறவங்க, இப்படி யாரை பார்த்தாலும் அப்படி கை காட்டிடுவாங்க. அங்கே ஸ்கேனர் இருக்கும்.
அதில் பண பரிவர்த்தனை பண்ண முடியும். இப்படி பணம் ஆன்லைன் மூலமாக ஜிபே, ஸ்கேனர், இப்படி பல வகையில் நம்ம பண்ணக்கூடிய வகையில் நம்மளுடைய பண பரிவர்த்தனையும் வாழ்க்கை முறைகளும் தரங்களும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்ம அவங்க அப்பா, தாத்தா, அப்பத்தா இவங்கெல்லாம் நீஸ் தண்ணி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் உடம்புக்கு வலுக்கு நல்லது. அந்த நீஸ் தண்ணியெலாம் இப்போ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஊரில் தான் கல்வி கண் திறந்த காமராசர் பள்ளி கல்விச்சாலைகள் அமைச்சு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் போடப்பான்னு சொல்லிட்டு தெருவில் இருக்கிற பசங்களை பார்த்துட்டு இவங்க பள்ளிக்காம ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடம் சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அதிர்றாங்க. 1 லட்சம் செலவாகும், 2 லட்சம் செலவாகணும். அப்படி வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரம் எல்லாமே மாறி இருக்கு. ஆக பள்ளிக்கூடத்தை கூட பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சொல்லுவாங்க அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்துச்சு, மதுபான கடைகள்லாம் தனியார் வச்சுருந்தாங்கன்னு. இன்றைக்கி மாறுபட்ட ஒரு நிலை தான் இருக்குது. மதுபானங்கள்லாம் அரசு ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை வந்துருச்சு. பள்ளிக்கூடங்களை தனியார்கிட்ட கொடுத்தா தான் சிறப்பாக இருக்குன்ற ஒரு முறையும் மாறி வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் ஒழுக்கம் என்பதை இவங்க எந்த வரையறையில் பார்க்குறாங்க, எப்படி அது சீர்கெட்டு போச்சா இல்லையான்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக இன்றைய காலகட்டத்திலே தனி மனித ஒழுக்கம் சீர்பட்டுள்ளதா சீர்கெட்டுள்ளதா என்பதை பற்றி பேசுவதற்காக ஒரு அணி சீர்கெட்டுள்ளது அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்கே அதெல்லாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது, ஏன்னா புதுசாக பேச வந்துட்டீங்கன்னு. இங்கே ஒரு இளைஞர் அணி, 3 முதிர்ந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க. சரி, இப்போ இவங்க என்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்டலாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். இப்போ முதலாக சீர்கெட்டு போச்சுன்னு சொல்வதற்காக உங்கள் அணியிலேருந்து ராஜபிரீதா வரப்போகிறாங்க. அவங்க முதுநிலை பட்டதாரி, பள்ளிக்கூட டீச்சராம். சமீபத்தில் கிண்டியில் நடந்த பாரதியார் நினைவு விழாவில் புதுமை பெண் அப்படின்னு விருது வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட புதுமை பெண் ராஜபிரீதா அவர்கள் எப்படிப்பட்ட புதுமையான கருத்துக்களை முன்வைத்து இன்றைய சமூகத்தின் சீர்கேடுகளை பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். பேசுங்கம்மா, பேசுங்க. பேசவல்ல திறனை வழங்கிய முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. தனி மனித ஒழுக்கம் சீர்கெட்டு உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்ட தலைப்பின் பால் எடுத்துரைக்க வந்துள்ளேன். உழைப்பே உயர்வு தரும் என்ற பழமொழிக்கேற்ப வாழும் என் ஆறுமுனேரி சொந்தங்களை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. வாசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டது அது ஒரு காலம், வாசிக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைய காலம். சிக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, ஃபோன் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகமே இல்லை. அடட, இது அது புதுசாக இருக்கு. ஃபோனெல்லாம் வாழ முடியாதா? இது புதுமொழி ஐயா. அவையோர்களே, நடுவர் சொன்னார் இந்தியா வல்லரசாகுதுன்னு. இந்த இன்டர்நெட்டும் ஃபோனும் ஒவ்வொருத்தர் கையில் வந்த பிறகு இந்த பிள்ளைங்க படுத்துகிற பாடு இருக்கே, அப்பப்பா முடியல சாமி, முடியல. இதே போக்கு நீடிச்சதுன்னா இந்தியா வல்லரசாகாது, செல்லரிச்ச செல்ல அரசாதான் ஆகும். இந்த நவீனமும் மொபைல் ஃபோனுமே சீரழிச்சிடும். இப்போத்து பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கால் ஃப்யூஸ் ஆகி இருக்காங்க, ட்விட்டரால் ட்விஸ்ட் ஆகி இருக்காங்க, வாட்ஸ்அப்பால் லாக் ஆகிட்டாங்க. நடுவரே, ஆரம்பத்திலே எப்படி ஒரு ஜெர்க்கு கொடுக்குறீங்க? ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனுஷனோட அடிப்படை தேவைகள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட, உணவு, உடை, உறையுள், இதுதான் பொதுவாக சொல்லுவாங்க அடிப்படை தேவை. ஐயா, இன்னும் 2 விட்டுட்டீங்களே.
விட்டனா? ஆமாங்க ஐயா. ஒருவேளை ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் சேர்க்கணுமோ? இல்லை ஐயா, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனும் அதுக்கு டெய்லி 2.5 GB டேட்டாவும். ஆமாங்க ஐயா, இதுதான் இப்போதைய நடைமுறையில் இருக்கிற முக்கியமான அதான் என்ன சொல்கிறது, அடிப்படை தேவைகள். சோறு இல்லாமல் கூட நம்மால் இருந்துருவான், ஆனால் ஃபோன் இல்லாமல் இருந்துருவானா? சொல்லுங்க நடுவரே. ஐயா, என் அப்பா அம்மா காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, யாருக்காக இது யாருக்காக. நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இப்போ எனக்கு எப்படி பாடணும்னு தோணுது தெரியுமா? எதுக்காக இந்த ஃபோன், எதுக்காக? நல்லா இருக்கிறவனையும் நாசமாக்குறதுக்காக. ஆமாங்க ஐயா, உண்மைதான். வாந்தி வராமல் குடிக்கிறது எப்படி, மாட்டிக்காமல் திருடுவது எப்படி, எவிடன்ஸே இல்லாமல் கொலை செய்வது எப்படி, இப்படி யூடியூப்பில் இல்லாத சப்ஜெக்டே இல்லைங்க ஐயா. பேஜர் டெலகிராம் வந்த காலத்தில் கூட இவ்வளோ சீர்கேடு இல்லைங்க. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் வந்ததுலேருந்து அவ்வளோ ஃபோட்டோஸு ரீல்ஸு போடுறாங்க, அதுவும் அறகுறையாக போடுறாங்க. இது சீர்கேடு இல்லையா? இதை பார்த்து வளர்கிற பசங்க எப்படி ஒழுக்கத்தோடு வளர முடியும் சொல்லுங்கள்? அதாவது இதெல்லாம் போய் ஏன் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. வருது ஐயா, நாம் பார்க்காட்டாலும் அதுவெல்லாம் வருது. நம்ம ஒன்று சர்ச் பண்ணால் அது டைவர்ட் பண்ணி வேறு சர்ச்சில் எல்லாம் கொண்டு விடுது. அதுவே வருதா? ஆமாங்க ஐயா. நாங்களாம் அதெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. தெரியாததுனால தான் நீங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கீங்க. நம்மலாம் குழந்தையா இருக்கச்ச நம்ம அம்மா எப்படி சோறு ஊட்டுவாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கிண்ணியில் சோறு போட்டு ஆடு மாடு நாய் நிலான்னு வேடிக்கை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அதுக்கு அந்த நாயும் மாடும் என்ன பண்ணோன்னா பாசத்தோடு நம்ம சுற்றி வரும். ஆனால் இப்போ அப்படியா? ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கையில் சோறும் ஒரு கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோனும் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதாவதுங்க, நான் கூட பார்த்தேன், ஒரு குட்டி பாப்பா ஒரு 3 மாதம் தான் இருக்கும், அது கையில் ஃபோனை கொடுத்தாங்கன்னா சிரிக்குது, அது ஃபோனை எடுத்தால் உடனே அழுகுது. அது மாதிரி ஒரு 3 வயது குழந்தைக்கு ஃபோனில் அடிக்ட் ஆக்கி விட்டுறாங்க. அதுதான் சொல்ல வரேன். குழந்தையா இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஃபோனோட தான் சாப்பாடே ஊட்டுறாங்க. அப்போ அந்த ஃபோனுக்கு தான் அன்பு இருக்குமா இல்லை பாசம் இருக்குமா இல்லை யார் பார்க்குறாங்கன்னு தான் தெரியுமா? அது எல்லாத்தையும் தானே காட்டுது. இந்த ஆண்ட்ராய்ட் தாக்கம் எல்கேஜி பிள்ளைங்களை கூட விடலைங்க ஐயா. இப்படி தான் ஒரு குட்டி பையன் எல்கேஜி தான் படிக்கிறான், அவனுக்கு போர் அடிக்குதான். அதுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறான். என்னன்னு பேசுகிறான்? ஹலோ, அறிவழகி வீடா? ஆமாம், நான் அவள் அம்மா தான் பேசுகிறேன். அறிவு இருந்தால் அவகிட்ட கொடுக்குறீங்களா? என்ன அந்த அம்மா அதிர்ந்து போச்சு. இல்லை ஆண்டி, அறிவழகி ஆண்டி அப்படிங்கிறான். இந்த முளைக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ கலாய்க்குதுங்க அந்த பசங்க. இதெல்லாம் கால கொடுமைங்க ஐயா. உண்மைதான். இந்த டிவியில் வர ஆடு கூட சீர்கேட்டின் வெளிப்பாடு தான். இப்படி தான் ஒரு நாள் நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் புஸ்ஸுன்னு சென்ட் அடிச்சுக்குவான். அந்த வாசனைக்கு பின்னாடியே பொண்ணுங்கள்லாம் ஓடுது. அட, கல்யாண பொண்ணு கூட ஓடுதுங்க ஐயா பின்னாடியே. இது இப்படியெல்லாம் காமிச்சா அப்போ எப்படி சீர்கேடு இல்லையா இது? அந்த மாப்பிள்ளை ஒருவேளை செண்டு கிண்டு போடாமல் இருந்து அரடுவோம், அதான் ஓடிடுச்சு. அப்போ அடிக்க சொல்லிடுவோம் ஐயா எல்லா மாப்பிள்ளையும். புது மாப்பிள்ளைங்களா சென்ட் அடிச்சுட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஆன்லைன் ரம்மின்னு ஒரு கேம். அது ஒரு கேடுகட்ட விளையாட்டு. இதனால் நிறைய பேர் சீரழிஞ்சிட்டு வராங்க. அது மட்டுமா, உழைக்காமலே ஃபோனில் ஓடிபி மூலம் எப்படி ஆட்டையை போடலான்னுட்டு ஒரு கும்பல் உருவாயிருக்கு. இதுக்கு நான் எப்படி தெரியுமா தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த நோம்பு கமிச்சு கும்பிடுவாங்கல்ல, குடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஒருத்தர் உழைப்பே திருடிட்டு அவங்க வந்துட்டு ஓடிபி மூலமாக சம்பாதிக்கிறது இப்படி தான். இதையெல்லாம் தடுக்க தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளையவே வளையாதுங்க ஐயா. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துடணும். அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்காததுனால தான் சீரழிஞ்சு போயிருக்காங்க ஐயா. போன வாரம் இப்படி தான் என் பொண்ணை கூப்பிட்டு இந்த பொங்கலுக்கு 2500 ரூபா வச்சுக்கோன்னு கொடுத்தேன் ஐயா. அதுக்கு அவ, அம்மா 5000 ரூபாவா கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொன்னான்.
சரி, இன்னும் நான் எவ்வளோம்மா தரணும்னு கேட்டேன் நான். அதுக்கு அவள் சொல்கிறான், 5000ல் 2500 கொடுத்துட்டீங்கம்மா, இன்னும் என்ன ஒரு 1500 தானே, அந்த 1500 கொடுத்துட்டீங்கன்னா 5000 ரூபாய் ஆயிடுச்சு. பாருங்க மக்களே, அப்படியே நெஞ்சை பிடிச்சி உட்காந்துட்டேன் நான். 5000 ரூபாயில் 2500 ரூபா போனால் எவ்வளோ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். 2500 1500 டீச்சர் அம்மா கணக்கெல்லாம் கேட்காதீங்க, வேந்து போயிட போகிறாங்க. இப்படி பிள்ளைங்க ஒரு கால்குலேட்டர் இருந்தால் தான் கணக்கே போடுவாங்களே தவிர, கால்குலேட்டர் இல்லைன்னா அவங்க கை கால் நடுங்குது. இதோ இப்போ எனக்கு கை கால் நடுங்குது பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு மனக்கணக்குன்றதே போச்சுங்க ஐயா. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்பெல்லாம் 17 வயதில் கல்வி கடன், 30 வயதில் கல்யாண கடன், 40 வயதில் வீட்டுக்கடன், 50 வயதுக்கு மேலே பெத்த கடன். இப்படி கடன் படுற வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணலான்னா அதில் 1008 கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. கல்யாணத்தில் கண்டிஷன் போடுறாங்க, கிடைச்சா போதுன்னு இருக்காங்க எல்லாரும். இப்போ இல்லைங்க ஐயா, சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கேளுங்க. கண்டிஷன் நம்பர் 1, அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தனியாக தான் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, சொந்த வீடு காருன்னு இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 4, இஎம்ஐ கடன் இருக்கவே கூடாது. கண்டிஷன் நம்பர் 5, இதெல்லாம் போக அடக்கமான, எப்படி அடக்கமான மாப்பிள்ளை வேணுங்க ஐயா. அம்மா 4 கண்டிஷன் சொன்னீங்க, அது வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த 5வது கண்டிஷன் வந்து அடக்கமான மாப்பிள்ளை கேட்குறீங்களே, கல்யாணம் ஆகிட்டாலே அவங்க அடக்கம் ஆகிடுவாங்கம்மா. அதை எடுத்துருங்க, அதிலிருந்து அதை எடுத்துருங்க. கரெக்ட் தான், அடங்கிட்டா பரவாயில்ல தான் ஐயா, எனக்கும் சந்தோஷம்தான். என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா கோயில் கட்டி கும்பிடுவேன்ல மாப்பிள்ளைய. அமையும் அமையும். இப்படி லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுதுங்க. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருந்தால் ஒருத்தனுக்கு 26 27 வயசுல எல்லாம் கல்யாணம் வெறும் கனவு தான். அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுற கலாச்சாரம் குறைஞ்சிட்டே வருதுங்க. இப்போ தலைமுறை பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே பார்த்துக்கிறாங்க. FB, ட்விட்டரு, மேட்ரிமோனி ஆப்புன்னுட்டு அதுலேயே சர்ச் பண்ணி அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. இது கலாச்சார சீர்கேடு இல்லையா? அதாவது வயசான பசங்க நிறையா இருக்காங்க இந்த காலத்தில். பிள்ளைங்க வந்து நிறைய டிமாண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வச்சதுனால வயசானவங்க நிறையா இருக்காங்க. இப்படி தான் 20 வயசில் கல்யாணம் ஆன ஒருத்தர் தன் பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் பார்க்கறதுக்கு நல்லா ட்ரிம்மாக ஜம்முன்னு 45 வயசில் அழகாக இருக்கார். அவர் பையன் கல்யாணம் ஆகாமல் அவர் நொந்து நூலு தாய் வளர்க்க மாட்டையோட என்ன மாதிரி இருக்க போய் அவருக்கு பொண்ணே கிடைக்கல. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது வாழ்க்கை. கரெக்ட் தான். ஆப் மூலிமா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்துட்டா தான் பரவாயில்லையா ஐயா? டைவர்ஸில் வந்து நிற்கிறாங்க. அதில் இன்னும் என்ன கொடுமைன்னா, டைவர்ஸையும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமான்னு சர்ச் பண்ணுதுங்க. இது எல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஐயா? இந்த நவீனமானது செல்லமான குழந்தைகளை வளர்க்கும், ஆனால் ஒழுக்கம்தான் நல்ல குடிமகனை வளர்க்கும், உருவாக்கும். அப்படிங்களையா? இன்றைய சமூகத்திற்கு செல்லமான குழந்தைகளை விட ஒழுக்கமான குழந்தைகள் தான் தேவை. வேணும் நடுவரே. எல்லா கலைகளுக்கும் சிற்ப கலைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற கலைகளில் என்ன வேணுமோ அதை சேர்ப்பாங்க, ஆனால் சிற்ப கலைகளில் மட்டும்தான் எது வேண்டாமோ அதை வெட்டி சிற்பமாக செய்வாங்க. அதே மாதிரி தாங்க ஐயா, பெற்றோரும் ஆசிரியரும் பெரியவர்களும் சிற்பிகள் போல நல்லது கெட்டது சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இப்போத்து பிள்ளைங்களும் பெற்றோர்களும் அப்படியா? பிள்ளைங்க அட்வைஸ் பண்ணாலே ஓடி போயிடுறாங்க. பெற்றோரும் பிள்ளைகளுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நெகட்டிவ் கமெண்ட்ஸை அவங்களாலேயே ஏற்றுக்க முடியல. அப்போ எப்படி தப்பை திருத்த முடியும் சொல்லுங்கள் நடுவரே? ஆகவே நிறைய சிக்கல் அனுபவித்து கொண்டு வந்து நிறைய சிக்கல் கொண்டு வந்து போட்டீங்க. நான் இவ்வளோ சிக்கலோடு இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் நினைக்கவே இல்லை. சொல்லுங்கள். நான் சொன்னது ஒரு 50% தான் நடுவரே. என் அக்காவும் தம்பியும் வருவாங்க மீதியை சொல்கிறதுக்கு. ஆகவே ஒழுக்கத்திற்கு உதாரணமாக இருக்கும் உங்களை எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த நவீன காலமானது ஒழுக்கக்கேடு நிறைந்த காலம்தான் என்பதை உணர்ந்து ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசுனீங்கம்மா. ஆனால்
இந்த காலத்தில் இவ்வளோ சிக்கல்களோடு இருக்கிறாங்கன்றதை பார்க்குறது இளைய தலைமுறை மூலமாக கேள்விப்படும்போது சங்கடமாக தான் இருக்குது. நிறைய சிக்கல்கள் அனுபவிச்சிருக்காங்க. அந்த கிட்டருன்றாங்க, அதெல்லாம் ரொம்ப பாடுபடுறாங்க போல இருக்கு எல்லாரால. இதெல்லாம் எப்படி இவங்க எதிர்கொண்டு சொல்ல போகிறாங்க தெரியல. இன்றைய காலகட்டத்தில் தாய் குலத்தோட மனப்பாங்க ராஜபிரீதா ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்தது கெட்டெல்லாம் போல் நல்லா தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவார் போல் தெரியுது இவரை பார்த்தா. தம்பி வேந்திரஜித் பாண்டியன் பிஇ படிக்கிறாராம். இவர் +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினவராம். உங்கள் நாடார் சங்க பேச்சு போட்டிகள் எல்லாம் எப்போதுமே முதல் பரிசை தட்டிட்டு போவாராம். அதனால் அநேகமாக ராஜபிரீதாவுக்கு சரியான பதில் சொல்லி இப்போ பரிசு தட்டிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். தம்பி சொல்லுங்கள். பாரிஜாத பூக்கள் போன்ற இந்த அவையோருக்கு இந்த பாரிஜாத மொட்டு தன் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. நடுவர் அவர்களே, எப்படி இப்போ ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. ஸ்மார்ட் ஃபோன் போல ஸ்மார்ட்டாக இருப்பவர்களே, ஐஃபோன் போல அம்சமாக இருப்பவர்களே. ஆஹா தம்பி, அவங்களாம் சொல்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன். உங்களுக்கும் ஒன்று வச்சிருக்கேன் நடுவர் அவர்களே. கூகுளுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்ம நடுவர் அவர்களே. போச்சுடா தம்பி, தீர்ப்பு சாதகமாக வரும்னு நினைச்சிடாதீங்க. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் என் நாடார் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி எதிரணியில் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க பேசவே இல்லை, புலம்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது தப்பு, அது குறை, இது குறை, ஐயோ முடியல. அடாடா, அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம இந்த திருவிளையாடல் படம் இருக்குல்ல, அதில் நம்ம நாகேஸ்வர டைலாக் ஒன்று சொல்லுவார். பாட்டெழுதி பெயர் வாங்கிய புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் மட்டுமே கண்டுபிடித்து பெயர் வாங்கிய புலவர்களும் இருக்கிறார்கள். ஆரம்பமே அதிரடியாக இருக்குது மேடம். சிரிக்காதீர்கள், இதில் நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். ஐயோ நடுவர் அவர்களே, ஒரு புலம்பலே கேட்க முடியல, இன்னும் 2 வேற பாக்கி இருக்கு. பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, உங்கள் ஆட்கள் இருக்காங்க. நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லி என்னோடய பேச்சை இப்போ ஆரம்பிக்கிறேன். நம்ம வீட்டிலலாம் ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லணும்? அடடா பரவாயில்லடா, கீழே விழுந்துட்டியா, மறுபடியும் எழுந்து நடந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பாராட்டணும். அது நம்ம செய்கிறோமா? கிடையவே கிடையாது. நம்மால் என்ன தெரியுமா செய்வான்? ஐயோ கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி மார் மேலே வச்சுக்கிட்டு தரையை போட்டு எட்டி எட்டி உதைப்பான் 4 வாட்டி. ஏன்டா குழந்தைய கீழே தள்ளி விட்ட, ஏன்டா குழந்தைய கீழே தள்ளி விட்டேன்னு. இப்படி தரையை போட்டு திட்டினா அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? நீ என்ன தப்பு வேணா செஞ்சுட்டு அடுத்தவன் மேலே பழிய போட்டுரு அப்படின்றது தானே. ஏமா இப்படியா குழந்தைகளை வளர்க்குறீங்க? நமக்கெல்லாம் ஒழுக்கம் கெட்டு போகிறதுக்கு எங்கேருந்து நமக்கெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நடுவர் அவர்களே. இந்த குழந்தைங்கள்லாம் பெருசாகி என்ன சார் பண்ணோம்? ஸ்கூலில் போய் சேட்டை பண்ணோம், தப்பு பண்ணி அடுத்தவனை மாட்டி விடும். ஐயா ஈவது விளக்கேல் அவ்வை சொல்லிச்சு. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடும்போது என்ன சொல்கிறோம்? யாருக்கும் கொடுத்துடாத, நீயே எல்லாத்தையும் சாப்பிட்ரு அப்படின்னு தானே சொல்லி கொடுக்குறோம். அப்போது சமூகத்தை கெடுக்கிறது யார்? குழந்தையா அவங்க பெற்றவங்களா? போடு அப்படி போடு. நீங்கள் கெடுத்து போட்டு அப்புறம் சமூகம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்களா? நடுவர் அவர்களே, செல்ஃபோன் வந்து தான் தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க எதிரணியில் அந்த அக்கா. இவங்க ஃபோனில் எதை பார்க்குறாங்கன்னு இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது, வேலைக்கு போகணுமே, ரோட்டில் டிராஃபிக் எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமே, அதுக்கு செல்ஃபோனில் 4 பாயிண்ட்டு பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ட கருமத்தையும் பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு இங்கே வந்து தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்ல வேண்டியது. இணையம் வந்தது ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. அதனால தான் தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்காங்க. இதை தான் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? வாயிலேயே வடை சுடுறதுன்னுவாங்க. அதுக்கு அக்கா தான் ஒரு எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, பெரியவங்க சொல்கிற அட்வைஸ் எல்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் கேட்குறதே இல்லையா.
ஐயா உண்மையாக சொல்லுங்கள், இந்த காலத்து பெரியவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்குற மாதிரியா இருக்கு, கேட்குற மாதிரியா இருக்கு. எங்களுக்கே ஆப்பு வச்சுட்டாரு அவரு. வளன்னு பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு அதெல்லாம் எங்களை மாதிரி பசங்களால் எப்படிங்க கேட்க முடியும்? ஆமாங்க. ஏங்க நீங்கள் இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றணும். இட்லினா சாப்பிட மாட்டாங்க, அதை எண்ணெயில் போட்டு பொரித்து இட்லி ஃப்ரைன்னு கொடுங்க, சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு தோசையை சுட்டு அதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பீஸான்னு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ பழைய பஞ்சாங்கமாக இல்லாமல் நாங்கள் தான் மாறிக்கணும் போல இருக்குல்ல தம்பி? சரி சரி சரி. ஐயா இன்னொரு நியூஸ் ஒன்று இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன்லேயே ஆப் லாக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை அவங்க போட்டுக்க வேண்டியது தானே? ஆப் லாக்கை போடுங்கம்மா. அதை விட்டுட்டு தெரியலங்கிறீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க அதுக்குள்ளே போய் அதுக்கும் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இங்கே வந்து தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி? அதானே, ஃபோனில் எதை பார்க்கணுமோ அதை பாருங்கள். ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது இந்த காலத்தில். ஐயா நம்மளாம் ஒழுக்கமாக இருக்கணும்னா ஃபோனை கொஞ்ச நேரம் அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுங்கள், எப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். எலே என்னலே எப்படிலே இருக்க அப்படின்னு தானே கத்துவீங்க. இப்படிலாம் கத்துனா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. கத்த முடியாது. ஃபோன் வேணுங்க, ஃபோன் வேணும். அதுதான் ஏன் நானும் சொல்கிறேன், ஃபோனு வேணும்யா, ஃபோனு வேணும். நடுவர் அவர்களே, இங்கே நிறைய பேர் மொபைல் ஃபோன் தான் இணையதளம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இணையதளம்ன்றது ஒரு பெரிய உலகம். அதனால தான் இந்த உலகம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அது தெரியாமல் இவங்க வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல கருத்து, நல்ல கருத்து. வானத்தில் போய் செயற்கைக்கோள் நிர்மாணம் பண்ணி அதிலிருந்து உலகம் பூரா தகவல் தொழில்நுட்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா இப்படி உலகத்துக்கெல்லாம் பொதுவாக மேலே இருந்துக்கிட்டு ஒரு தகவல் ஒளிபரப்பு சாதனத்தை பயன்படுத்தும் போது அது எல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அந்தந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரம், வரலாறு, அரசியல், பண்பாடு அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அதை எடுத்துக்கிறாங்க. அதை இவங்க தப்பாக புரிஞ்சிக்கிறதுனால தான் தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சே வருது. நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க. கலாச்சாரத்தோட அடிப்படையில் நீங்கள் நவீன சாதனங்களை உபயோகப்படுத்தி பார்க்கணும், அப்போ தான் அது சிறப்பு வரும். கரெக்டு. செல்ஃபோன் என்னங்க பண்ணுது? ஒரு நொடியில் இந்த உலகத்தை உங்களுக்கு காட்டுது. நீங்கள் அந்த வேகத்துக்குள்ளே போகாமல் வீட்டிலையே உக்காந்துன்னு குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிக்கின்னு இருந்தால் கொக்கா மொக்கா உலகம் கெட்டு போச்சுன்னு வேற சொல்லுவீங்க. அதை நாங்களாம் வேறு கேட்கணும். அப்புறம் எதிரணியில் அந்த அக்கா பேசும்போது ஒரு விளம்பரத்தை பற்றி சொன்னாங்க. ஒருத்தன் வந்து புஸ்ஸுன்னு சென்ட் அடிச்சிக்கிறானா, அதுக்கு வந்து கல்யாண பொண்ணுலாம் கூட எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளையோட சென்ட்டு பிடிக்காமலாம் போயிருக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையே பிடிக்காம தான் எந்திரிச்சு ஓடி போயிருப்பாங்களோன்னு தோணுது. அதை தான் இவங்க தப்பாக புரிஞ்சுட்டு வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லா துறையிலையும் எவ்வளோ வளர்ச்சி இருக்குதுங்க, அதெல்லாம் இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் நினைத்து பார்க்க முடியாத முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வந்துட்டாங்க ஃபோன் ஆகாது, கோன் ஐஸ்கிரீம் ஆகாதுன்ட்டு நம்மகிட்டலாம் பேசுறதுக்கு. நடுவர் அவர்களே ஒன்று சொல்கிறேன், எந்த காலமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒழுக்கமானவங்களாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் எல்லா துறையிலையும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். சபாஷ் சபாஷ். இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாருமே பாருங்கள், ஃபோன் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே கையில் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்றது நீங்களே பாருங்கள். அதான் ஏமா ஃபோனை பற்றி அவ்வளோ குறை சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃபோனு. நடுவர் அவர்களே, அவங்க எல்லாரும் நல்ல காஸ்ட்லியான ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஃபோனால் தான் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்கள வேணால் போகும்போது ஃபோனெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட சொல்லுங்கள். நான் வேணால் அதில் ஒரு நல்ல ஃபோனை பார்த்து உங்களுக்கு கூட ஒன்று கொடுத்துட்றேன். அவங்க வீட்டுக்காரங்களாம் கோச்சிக்குவாருங்க, ஏன் அப்படி பேசுனேன்னு பாவம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துலலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போனால் குடும்பமே சோகத்தில் இருப்பாங்க. ஐயோ கண்காணாத தேசத்துக்கு போய் வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது உடனடியாக ஃபோனில் எப்போ வேணால் வீடியோ காலில் அவங்கள பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, இங்கேருந்து ஐயர் மந்திரம் சொல்ல அங்கே பூஜை சடங்குலாம் பண்ணலாம் இந்த காலத்தில். பார்த்தீங்களா, உலகம் போகிற போக்கப்பாரு டிங்கிரி டிங்காலேன்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி இங்கே ஐயர் மந்திரம் சொல்ல அங்கே தாலி கட்டிடுவாங்க போல இருக்குது. ஐயா வெளியே வேலைக்கு போக முடியாத வயசானவங்க பெண்கள் எவ்வளவோ பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளவோ கற்றுக்குறாங்க, பட்டம்லாம் வாங்குறாங்க.
அப்புறம் எதிரணியில் அந்த அக்கா பேசும்போது இந்த காலத்தில் பசங்கள்லாம் கல்யாணம் வந்து பெற்றவங்க பேச்சுற கேட்டு கல்யாணம் பண்ணுறதில்ல, மேட்ரிமோனி ஆப்ஸை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ண போகிறாங்களா? எவன் கல்யாணம் பண்ணுறானோ அவனுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை அவனே பார்த்து அவனே டிசைட் பண்ணிக்கிறான். இது எவ்வளோ பெரிய இதை போயிட்டு ஒழுக்க சீர்கேடுன்னு வேற சொல்கிறாங்க. எங்கள் காலத்துலலாம் அப்பா அம்மா தாங்க எங்களுக்கு கல்யாணம் வச்சாங்க, நீங்கள் தான் இப்படி கேட்குறீங்க. கல்வித்துறையிலலாம் எவ்வளோ முன்னேற்றங்கள் உபயோகங்கள் வந்திருக்கு. அப்புறம் அவங்க பேசும்போது இன்னொரு நியூஸ் கூட சொன்னாங்க, அந்த காலத்துலலாம் பெரியவங்க வந்துட்டு சின்ன பசங்களுக்கு ஆடு மாடு காமிச்சு தான் சோறு ஊட்டுவாங்க, இந்த காலத்தில் வந்து ஃபோனை கொடுத்து சோறு ஊட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளாம் ஆடு மாடு காமிச்சு சோறு ஊட்டினா சாப்பிடுமா சாப்பிடாத? துப்பிடாது? சாப்பாட்டை சொன்னேன். அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்க ஆடு மாடு எங்கே தம்பி போவாங்க, அதனால் போனங்கன்னு கொடுத்து இந்த மாடே காட்டுறாங்க. இந்த காலத்துலலாம் ரோட்டில் ஆடு மாடே போகக்கூடாதுங்க, அதுதான் சட்டம். அதை புரிஞ்சிக்காம ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, குழந்தைக்கு சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு நல்ல நியூஸையோ இல்லை ஒரு நல்ல செய்தியையோ காமிச்சு அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்றாங்க. இது எவ்வளோ முன்னேற்றம் தானே. நல்ல பாயிண்ட். இப்போலாம் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் வழியில் போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்காம அவங்க பாட்டுக்கு பாட்டெல்லாம் வேற கூட ஒன்று பாடினாங்க, யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு. நான் சொல்கிறேங்க, உங்களுக்காக இந்த ஃபோன் உங்களுக்காக. அந்த காலத்தில் இந்த பாட்டை கேட்டுட்டு உருகுனாங்க. இப்போ என்னடா புது அர்த்தம் சொல்கிறீங்க ஃபோனுக்கு? ஐயா இப்படி சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் ஒழுக்கம் அப்படின்னா அது எல்லாருமே அடுத்தவங்கிட்ட இருந்து தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தனக்குள்ளே இருக்கிற ஒழுக்கம் என்ன, தான் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றத யாருமே கண்டுக்கிறது இல்லைங்கய்யா. ஒழுக்கம் அப்படின்றது ஒரு பொது நீதி, அது பாட்டுக்கு எல்லா காலத்துலேயும் அப்படியே தான் இருக்குது. ஒழுக்கம் என்றும் சீர்கெட்டு போவதில்லை. சில ஆளுங்க வேணால் சீர்கெட்டு போயிருப்பாங்க. ஒழுக்கம் எப்போதும் விழுப்பம் தரும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, ஒழுக்கம் சீர்கெட்டு போகவில்லை என்று எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பினை வழங்கி எங்களை மகிழ்விக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். அருமையாக பேசுனீங்க தம்பி சொன்னதில் சில பாயிண்ட்டுக்கு நோட் பண்ணேன். குழந்தைங்களை முதல்ல நீங்கள் ஒழுங்காக வளங்க, சமூகத்தில் ஒழுக்கம் தன்னால் ஒழுங்காக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை எடுத்து சொன்னார். அது ரொம்ப சிறப்பான கருத்து தான். எல்லா காலத்துலேயும் ஒழுக்கமாக இருந்ததுனால தான் நல்ல முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற பாயிண்ட்டும் ஒரு நல்ல பாயிண்ட்டு தான், அதை எடுத்துக்கணும். இன்னொன்று, ஒழுக்கத்தை அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருங்கன்னு சொன்னார். இந்த 3 பாயிண்ட்டுகளுமே ஒழுக்க சீர்கேடுகளை எப்படி அலசணுங்கிறதுக்கு ஒரு நல்ல கருத்தாக இருக்குது. இதை எதிர்கொண்டு அடுத்து இந்த அணியிலேருந்து பேச போகிறவர் திரு பாலாஜி அவர்கள், பிஇ பட்டதாரி. வாங்க. அது கொஞ்சம் கை தட்டி அவங்கள ஆர்வாரம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க முதல்ல பேசுகிறாங்க, அவங்க கை தட்டுங்க. அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறேன். அவங்க நல்ல பாயிண்ட் சொன்னால் செஞ்சா நல்லா செஞ்சு அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்னு அன்புடன் கேட்டுக்கிறேன். கை தட்டி கேட்குறோம். பேச்சு பார்த்தோடனே கை தட்டுற ஒரு மனோபாவத்தை கொண்டு வர்றதுக்கான திறமையும் பேச்சாளர்களுக்கு வேணுங்கிறதும் தெரியுது. சரி வாங்க பாலாஜி, நீங்களாவது கைத்தட்டல் வாங்குறீங்களான்னு பார்ப்போம். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டிசைனர், பரவாயில்ல. அவரை பார்த்தாலே கெட்டு போச்சுங்கன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அடித்து பேசுவார் போல இருக்குது. சொல்லுங்கள் சார், சமூகம் எப்படி கெட்டு போயிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கத்தை பற்றி நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது உயிரை விட ஒருத்தர் ஒழுக்கத்தை மேலானதாக காக்க வேண்டும் என்பதுதான் பொருள். நடுவர் அவர்களே, முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி. எங்கள் அணிலேருந்து எங்கள் அக்கா பேசினாங்க, அப்புறம் அவங்க சார்பாக பேசுனீங்க. எதிரணிலேருந்து தம்பி பேசினார், அவர் சார்பாகவும் பேசுகிறீங்க. நீங்கள் எந்த பக்கம்தான் இருக்கீங்க? நான் நடுநிலைங்க. அவங்க சொல்கிறதுல நல்ல பாயிண்ட்டை எடுத்து சொன்னேன், அவ்வளோதான். நல்லது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தம்பி பேசினதை கேட்டேன். அவர் வச்ச ஐஸில் அப்படியே உருகிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன். தம்பியை பற்றி ஒன்று சொல்லணும். இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்காரு.
பார்த்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு, செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு. அதுக்குள்ளேயே நடுவருக்கு ஃபோனை லஞ்சமாக கொடுத்து தீர்ப்பாக சாகதமாக வாங்க பார்க்குறாரு. நான் வேணான்ட்டேன். அதுவும் எங்கள் ஃபோனை பிடிங்கி கொடுப்பாராம் பாருங்க. இதுலேருந்தே தெரியலையா, அந்த அணியினரே ஒத்துக்கிட்டாங்க ஒழுக்கம் சீர்கெட்டு தான் போயிருக்குன்னு. அடாடாடா சிக்கிட்டாங்களேயா. இப்போ எல்லாரும் நேரத்தை எப்படி வீணடிக்கிறாங்க தெரியுங்களா? ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, ஹேஷ்டாக் போட்டு பிரச்சனை கிளப்பி விடுறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, போஸ்டரு கட் அவுட்டு ஒட்டுறதுக்கு. ரோட்டில் யாராச்சும் அடிபட்டு கிடந்தா கூட காப்பாற்றலாம் யாரும் வரலைங்க, வீடியோ எடுக்க தான் வராங்க. ஓ, இப்படி தான் இருக்குது ஒழுக்கம். நானும் பார்த்துருக்கேன். இது நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு ஏதாவது லைக்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு பார்க்குறாங்க. கரெக்ட். ஆமாங்கய்யா, நாங்கள் எதையும் மொத்தமாக எதிர்க்கலைங்கய்யா. தம்பி ஒன்று சொன்னார் கரெக்டாக. ஃபோனில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நாங்களும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். தமிழ்நாடு வெதர்மேன் திரு பிரதீப் ஜான் அவர்களை ஃபாலோ பண்ணுறேன். அவர் தன் வேலையும் பார்த்துக்கிட்டு வேலை மெனக்கெட்டு எல்லாருக்கும் முக்கியமான வெதர் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நேற்று சென்னைக்கு மழை வரும்னீங்களே, எங்கள் வீட்டிலாம் மழையே வரலையே. அதுவும் அங்கேருந்து போடுறாரு, சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டுலேருந்து போடுறாரு சீரஸ். அது சில நேரத்தில் பாருங்கள், மழை வரும்னு நினச்சிட்டு பாலத்தில் பூரா காரை நிறுத்தி விட்டாங்க. பார்த்தா மழை வரல, போலீஸ்காரன் வந்து ஃபைன் தான் போட்டான். மழை வராதுன்னு நினச்சாங்க, இவங்க வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டில் போயிட்டு நின்றுச்சு. அந்த மாதிரியும் நடக்குது. ஆமாய்யா. அதே மாதிரி நான் டாக்டர் பால் அவர்களோட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் முறைகளை ஃபாலோ பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் டயபெட்டிஸ் கூட ரிவர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக அவர் காமெடி மூலியமாக டயபெட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கருத்து சொன்னது போதும் டாக்டர், ஜோக் சொல்லுங்கன்னு தொல்லை பண்ணுறாங்க. ஜோக்கு தான் வேணும் பொழுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஜோக்கெல்லாம் சொல்லி அவங்கள சீக்கிரம் கை தட்ட வைங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று தொடங்கினாலும் அதை யாரும் அப்படியே கண்டினியூ பண்ண விடுறதுங்க இல்லையா? அது கெடுக்க தானே வராங்க. அவ்வளவு ஏன் இந்த மேடையிலே இருக்கார் எதிரணியின் தலைவர் எங்கள் அண்ணன் பாலகணேசன் ராஜகோபால். அவரே யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வர்றாரு. யாருக்கா தெரியுங்களா? நடுவரே உங்களுக்கு தெரியுமா? தெரியல தம்பி, புதுசாக இருக்கு. நான் லிங்க் அனுப்புகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆப்பா. அவர் ஒருத்தரோட சம்பளத்தை எப்படி எவ்வளோ சேமிக்கணும், எவ்வளோ சேமித்தா ஒரு காலத்தில் எவ்வளோ வளரும்ன்றதெல்லாம் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த நேரத்தில் எங்கள் அண்ணனை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். அவரோட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும், அவர் கம்ப்ளைண்ட்டாக பண்ணி தள்ளுவாருங்க. அன்னியன் படத்தில் வர அம்பி மாதிரி அவர். ரோட்டில் தப்பி தவிர அவரோட போனால் போதும், இது என்ன இது, அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே பாரு எச்ச துப்புறான், இங்கே பாரு குப்பையை போடுறான், கம்ப்ளைண்ட்டாக பண்ணி தருவார். இப்போ எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, ஒழுக்கம் சீர் கெடலன்னு உட்காந்துருக்காரு. இதுலேருந்தே தெரியலையா, அந்த அணியில் யாருமே உண்மை பேசுறதுக்கு வரலைங்க. மாலை போட்டு ஒருத்தர் மாட்டிட்டாரு, அவர் உண்மை தான் பேசி ஆகணும். அருமை அருமை. அப்புறம் நம்ம தம்பி மேட்ரிமோனி ஆப்ஸ் பற்றி பேசினார். மேட்ரிமோனி ஆப்ஸ்னா திருமண தகவல் நிலையம். ஒன்றும் இல்லைங்க, மறுபடியும் சொல்கிறேன், தம்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு, செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே மேட்ரிமோனி ஆப்ஸ் பற்றிலாம் கரைச்சி குடிச்சிருக்காரு. அவர் இப்போவே தயாராகிறாரு, நல்ல வாழ்க்கை வேணும்னு. ஆமாங்க ஐயா, தம்பிக்கு ரொம்ப அவசரம்தான். பட்டிமன்றத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறானே என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். எதில் தான் ஒழுக்கம் இருக்குது? ரோட்டில் போனால் ரோட்டில் வண்டியாக ஓட்டான். அதுவும் இங்கே க்யூவில் வான்னு அறிவிப்பு எழுதியிருந்தாலும் யாரும் க்யூவில் வரதில்லைங்க. அவன் இஷ்டத்துக்கு க்யூ ஆரம்பிக்கிறது. கோவிலில் இங்கே விளக்கேற்றாதீங்கன்னு போட்டுருக்கோம், அங்கே தான் விளக்கேற்றுறாங்க. இங்கே அமைதி காக்கவும் போட்டுருக்கோம், அப்போ தான் ஃபோனில் சத்தமாக பேசுவாங்க. யாரும் எந்த அறிவிப்பும் யாரும் மதிக்கிறதில்ல, எல்லாம் இஷ்டத்துக்கு அலையிறாங்க. அதாவது அவங்க கெத்து காட்டுறாங்களாமா, கெத்து. இப்படி கெத்து காட்டு தான் ரோட்டில் நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. அது தெரியலையா அவங்களுக்கு? அவ்வளோ ஏங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஒழுக்கம் இருக்குங்களா? அதுவும் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்ததுலேருந்தா ரொம்ப மோசமாகிடுச்சு. கண்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நைட்டு 2 மணி ஆனாலும் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஏங்க 2 மணிக்கெல்லாம் எங்கே பிரியாணி கிடைக்கும்? அது விடிய விடிய கிடைக்குதுங்கய்யா, எப்போ வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். வீட்டில் யாரும் சமைக்கிறதே இல்லைங்க இப்போல்லாம். அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இப்போ நிறைய வீட்டில் அப்படி தான் நடக்குது. எங்கள் வீட்டில் கூட எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் என் மனைவிக்கெலாம் சமையல் வராது. ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் சமையல்லாம் சூப்பர், ஏன்னா நான் தான் சமைக்கிறேன். அப்படி சொல்லு. அவங்க அப்பப்போ சமைப்பாங்க.
ஆனால் இதுவும் ஏன்னு தான் தோணும். இப்படி தான் தீபாவளிக்கு ஏதோ ஸ்வீட் செய்கிறேன்ட்டு உக்காந்துட்டாங்க. என்னவா செய்கிறேன்னா நுட்டினாங்க. நுட்டினியா என்னன்னு தெரியல, ஏதோ ஜப்பான் நாட்டு ஸ்வீட்டுன்னு விட்டுட்டேன். நுட்டினியா? ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆசையாக ஒரு வாயை எடுத்து வச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நொட்டினா வேறு எதுவும் இல்லைங்க, நூடுல்ஸும் சட்னியும் சேர்ந்து தான் நொட்டினி. ஸ்வீட் செய்கிறேன்னு உட்காடுறோமே, அதுக்கு சக்கரை போட்டோமான்னு கூட தெரியல. சட்னியே தான் இவ்வளோ நேரம் செஞ்சிட்ருக்கோன்னு கூட அவங்களுக்கு புரியல. இதுதான் சமையலோட நிலவரம். சக்கரை டப்பா எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க, இருந்தால் ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க. சமையல் ரூமுக்குள்ளே விடுறதில்ல இல்லை நீங்கள்? ஆமாங்கய்யா, அப்போ தான் புரிஞ்சுது ஏன் தீபாவளிக்கு ஒவ்வொரு ஸ்வீட் கடையிலையும் அவ்வளோ கும்பல் நிற்குதுன்னு. அவங்களுக்கு தெரியும் வீட்டு பொம்பளைக்கு சமைக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் எதுக்குடா கிச்சன்? இப்போ பில்டிங் கட்டும் போதே கிச்சன் இல்லாமல் தான் கட்டுறாங்க. 1 BHK 2 BHK கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 BNK 2 BNK என்னன்னு தெரியுங்களா? என்னது? 1 BNK 2 BNK அதாவது 1 பெட்ரூம் நோ கிச்சன், 2 பெட்ரூம் நோ கிச்சன். சுடு தண்ணி வேணுன்னா கூட ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணி ஆகணும். சுடு தண்ணியே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறதா? அப்படி ஆகி போச்சுங்க காலம். டெய்லி பீஸா பிரியாணின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, கேட்டால் 1+1 ஆஃபருங்கிறாங்க. எதிரணியில் இருக்க எங்கள் கணேசன் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஷோகேஸில் ட்ராஃபிலாம் இருக்காதுங்க, பிரியாணி டப்பாவை தான் அடிக்க வச்சுருப்பார் லைனாக. மனுஷன் ஆஃபர்னா விடுறதே கிடையாதுங்க. அது தேவையா இல்லையானலாம் பார்க்குறதே கிடையாது. ஆஃபராக வாங்கி போடு. நல்ல வேலை அவர் கல்யாணம் ஆன புதுசில் 1+1 ஆஃபர் அவர் மாமனாட்டெல்லாம் கேட்கல. 1+1 ஆஃபர்லாம் துணிகளுக்கு கேட்பாங்க. நீங்கள் என்னன்னா அவர் வேறு சமாச்சாரத்தை கேட்குறாருங்கிறீங்க. அவர் கேட்குற ஆளுங்க. நானும் 4 தடவை நல்லா விசாரிச்சிட்டேன், கேட்கலாம் தான் சொல்கிறாங்க. அடப்பாவமே. ஆனால் அவர் எப்படி அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்டு ஒல்லியாக இருக்காருன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு மாஸ்டர் செக்கப் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நம்மளாம் அந்த அளவுக்கு பிரியாணி சாப்பிட்டா உடம்பு எல்லாம் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் ஊதிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். பக்கத்தில் இருக்காங்க இன்னொரு நான் பார்த்துக்கோங்க. அவர் பாரு மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு வயிறு உள்ள தள்ளுறாரு. ஐயா, தெருவில் உள்ள தனி வீடுலாம் இப்போ ஃப்ளாட்டாக மாறிட்டு வருது. வீடுகள் ஜாஸ்தியாகுதோ இல்லையோ, அதோட வேற என்ன ஜாஸ்தியாகுது? ஹோட்டல்கள் தான் ஜாஸ்தியாகுது. அதோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டலுங்களும் மருந்து கடைகளும் தானே ஜாஸ்தியாகுது. எல்லாத்துக்கும் சம்மந்தம் விடுங்க. இப்போல்லாம் சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எந்த வீடுலேயும் இல்லாத வீடு பார்க்க முடியுங்களா? ரொம்ப அபூர்வம். அந்த காலத்தில் இந்த நோய்களுக்கெல்லாம் பேர் ரிச் மேன்ஸ் டிசீஸ்னு பேர். அதாவது பணக்காரர்களுக்கு மட்டுமே வரும் வியாதிகள். இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட வருது. சரி, பணக்கார வியாதி வந்துடுச்சு, பணமாச்சு வரும்னு பார்த்தா அது மட்டும் வர மாட்டேங்குது. 3 வேளை சாப்பாடு, நடுவில் கேப் அடித்தா டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, அப்புறம் பக்கத்தில் போகிறதா வண்டி, கொஞ்சம் வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு உட்காராது. இதெல்லாம் பணக்காரர்களோட வாழ்க்கை முறை மட்டும் கிடையாதுங்க. இப்போ பல வீடுகளில் இப்படி தான் நடக்குது. இதுக்கு காரணம் நம்ம இப்போ உள்ள நவீன தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சி தானுங்க. முறையாக 12 மணி நேரமாச்சு வயிறுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும், கொஞ்சமாக கேப் கொடுக்கணும். அந்த நேரத்தை தண்ணி தவிர வேறு எதையும் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. 1 மணி நேரமாச்சு வெயில் பண்ணணும். இப்போலாம் சின்ன பசங்க கூட வெயிலில் யாருங்க விளாட்றா? தம்பி, அந்த காலத்தில் களி சாப்பிட்டுட்டு ஊருக்கே போவாங்க, அவ்வளோ பலம் இருக்கும். இப்போது பூரியை தின்னாங்கன்னா ஒரு கோழி கூட பிடிக்க முடியாமல் இருக்குது. அப்படி கட்டுப்பாடு காலத்தில் இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி சாப்பிட வேண்டியிருக்கு போல இருக்குது. ஆமாய்யா, சின்ன பசங்க கூட வீட்டை விட்டு வெளியே வரது இல்லைங்க. டிவி, ஃபோனு, வீடியோ கேம்னு உட்காந்துடுறாங்க. இதனால் பாருங்கள், அவங்க கண் பார்வை பாதிக்கப்படுது, விட்டமின் டி பற்றாக்குறை வருது, அவங்க உடம்பு கூட வளைய மாட்டேங்குதுங்க. என் பொண்ணையும் உட்பட தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த காலத்தோட குழந்தைகளோட லைஃப் ஸ்டைல் அப்படி. காலையில் எங்கேயோ உள்ள ஸ்கூலில் நல்ல ஸ்கூல்னு சேர்த்து விட்றாங்க, அங்கேருந்து டயர்டாக வரும்போது டியூஷனில் சேர்த்து விட்றாங்க, எங்கேயா கேப் கிடைச்சா வேறு ஏதாவது கிளாஸில் சேர்த்து விட்றாங்க. ஆக எஸ்ஜே சூர்யா பாஷையில் சொல்லணுன்னா ஸ்கூலு, டியூஷனு, கிளாஸு, ரிப்பீட்டு. ஸ்கூலு, டியூஷனு, கிளாஸு, ரிப்பீட்டு. ஸ்கூலு, டியூஷனு, கிளாஸு, ரிப்பீட்டு. நல்லா இருக்குதுங்க ரிப்பீட்டு. அவர் ஒரு ரிப்பீட் சொன்னார், நீங்கள் ஒரு புது ரிப்பீட் சொல்கிறீங்க. பெரியவங்களும் டிவி, சீரியல், ஃபோன்னு உட்காந்துறாங்க. இல்லாட்டி ஃபோனில் யூடியூப்பு, வீடியோ லாக்னு உட்காந்துறாங்க. வீடியோ லாக்னா ஒன்றும் இல்லைங்க, வீலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வீடு தான் பிக் பாஸ் வீடுன்னு வச்சுக்கோங்க. வீலாக்ஸா? ஆமாம், வீலாக்ஸ்னா வீடியோ லாக்ஸுங்க ஐயா. ஓ, ஒன்றும் இல்லை, அவங்க வீடை பிக் பாஸ் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க. அவங்க காலிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. அட, சமைக்கிறத எடுத்து போட்டால் பரவாயில்லைங்க,
பீரோவில் என்ன வச்சுருக்கேன், நகை எங்கே வச்சுருக்கேன், என்னைக்கு ஊருக்கு போகிறேன், என்னைக்கு ஊர்லேருந்து வரேன்ற முதல் கொண்டு வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அதை பார்த்துட்டு திருடன் வந்து திருடிட்டு போயிடுறான். அதையும் திருடனை திருடிட்டு போயிட்டான்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோலாம் டெய்லி மறக்காமல் பார்க்குறதுக்கிட்டே ஒரு கும்பல் ரெடியாக இருக்குது. இப்படி தான் நடுவர் அவர்களே, எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு ஹோம் டூர் வீடியோ ஒன்று காட்டினாங்க. அதாவது அவங்க ஒரு புது வீடுக்கு போயிருக்காங்க, வீடியோ எடுக்கிறவங்க. அவங்க வீடெல்லாம் சுற்றி காட்டி ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க கிச்சனை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் நம்ம வீடு சைஸ் இருக்குங்க அவங்க கிச்சனுங்கிறாங்க. நான் சொன்னேன், எம்மாடி அவங்க முதல் வீடியோ எடுக்கும்போது நம்ம வீட்டு கிச்சன் சைஸ் தான் அவங்க மொத்த வீடியோ இருந்தது. நீங்கள்லாம் பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் பெரிய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏங்க, எல்லாரும் ஒரு பெரிய வீட்டில் இருந்துட்டு தான் சின்ன வீட்டுக்கு போவாங்க. நீங்கள் புதுசாக சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிற கதை சொல்கிறீங்களே, அது என்னது? ஐயா, நீங்கள் சொல்கிற சின்ன வீடு பெரிய வீடுலாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. 12 வருஷமாக ஒரே வீடு ஒரே மனைவியோடு நான் வாழ்ந்துட்டு வரேன். ஐயோ, ரொம்ப வருத்தப்படுறாருங்க அவர், பாவம். வீடியோ எடுத்து போட்டவங்க வசதியான வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ஆனால் இதனால் நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்குங்களா? இதெல்லாம் ஃப்ரீன்னு நினச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதனால் நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் தெரியுங்களா? நம்ம நேரத்தை இழக்கிறோம். உடம்பில் எலும்புகள் வலுவை இழக்கிறது. நரம்பு மண்டலம், மைண்டு முதல் கொண்டு எல்லாம் பாதிக்கப்படுதுங்க. இதெல்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் கண்டினியூஸாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களாம் இதுக்கு அடிமையாகி விட்டார்கள். ஏன்னா ஒழுக்கத்தை தொலைத்து விட்டார்கள். ஆகவே நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் நாம் ஒழுக்கம் சீர்கெட்டு தான் போயிருக்கிறது என்று ஆணித்தனமாக கூறி கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓகே, நீங்கள் 2 பேரும் சொல்கிறத பார்த்தா ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போய் தான் இருக்குது போல் இருக்குது. சுடுதண்ணியில் சுகி சுடுதண்ணியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காலகட்டம் இது. அப்போது ஒழுக்கம் கெட்டு போச்சோன்னு தான் தோணுது. ஆனால் அடுப்பு இல்லை, தண்ணியே இல்லைன்ற போது எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வாங்கி சாப்பிட வேண்டிய காலகட்டம். பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு பதிலடி சொல்கிறதுக்கு இங்கேருந்து வரப்போகிறாங்க கணேஷ் பாண்டியன். அவர் கணனி பொறியாளர், எங்களை மாதிரி புத்தக பிரியர் அவர். அதனால் புத்தகம் படிக்கக்கூடிய மனோபாவத்தில் இருக்கிறவங்க சிறப்பான கருத்துக்களை சொல்ல முடியும். அதனால் சீர்கெட்டு போடலை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், பார்ப்போம். வணக்கம். எனக்கு மேடையில் பேச வராது, பயமாக இருக்கு. கொஞ்சம் திக்கி தான் பேச வரும். தம்பி, திக்கி பேசினாலும் பயப்படாதீங்க. திக்கு தசை தெரியாமல் தான் பேசக்கூடாது. தைரியமாக பேசுங்க, பேச்சு வரும். சுவாமியே சரணமையப்பா. அப்பா அப்படி போடுங்க. எதுக்கு இப்போ திக்கிச்சு? ஐயா, எதற்கெடுத்தாலும் குறை மட்டுமே கூறும் எதிரணி பேச்சாளர்களே, அனைத்திலும் நிறையை பாராட்டும் எண்ணணி நண்பர்களே, நிறை குறை இரண்டையும் அலசி ஆராய்ந்து நடுநிலை மாறாமல் தடம் மாறும்போது தட்டி கேட்பவரும் நாங்கள் தடம் பதிக்க தட்டி கொடுப்பவருமான நடுவர் அவர்களே, ஆறும் நேரி பெருமையை பறைசாற்றும் ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல் போல் வந்தமர்ந்திருக்கும் என் குல மக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என் ஐயப்பன் பாதம் பணிந்து என் வாதத்தை தூங்குகிறேன். ஐயா, என் தம்பி பாலாஜி பேசுறதை கேட்கும்போது இந்த மருத்துவர் பால் அவர்களோட யூடியூப் வீடியோவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஐயா. அப்பப்பா, சாப்பாடை பற்றி எப்படி குறை சொல்கிறாரு. அந்த மருத்துவர் சொல்கிற இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாம் நம்ம காலங்காலமாக பழக்கத்தில் இருக்கிறது தான் ஐயா. அது வேற ஒன்றும் இல்லை, நாம் சாமிக்கு விரதம் இருக்கிறது தான். அதை ஒழுங்காக செஞ்சாலே தனி மனித ஒழுக்கம் சிறந்து விளங்கும். ஏங்க, நம்ம நாட்டில் ஆண்டாண்டு காலமாக விரதம் இருந்து ஒழுக்கமாக இருந்தாங்க. அதை நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி வந்த மாதிரி சொல்கிறீங்களா? இப்போ நல்லா எடுத்து சொன்னீங்க சார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், ரோட்டில் இப்போ அடிபட்டு கிடந்தா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்களாம். ஆனால் நானும் ஒருத்தனை பார்த்தேன், அவன் உடனே அவனுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன உதவி செய்யணும்னு கேட்டு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முன்னாடி உதவி செஞ்சாங்க ஐயா.
நீங்கள்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணவங்கள தான் பார்த்தீங்க. ஆனால் நான் அங்கே உதவி பண்ண 10 பேரை பார்த்தேங்க ஐயா. நவீன சாதனத்தில் 1000 நன்மைகள் இருக்கு. அதை சிலர் தவறாக பயன்படுத்திட்டு குறை சொன்னா என்னங்கய்யா பண்ண முடியும்? அப்புறம் தம்பி இன்னொன்று சொன்னார், சமையல் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம் அது. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறான்ப்பா, அட உடம்பு சரியில்லைன்னா கூட உதவி பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டாங்க. இப்போ தம்பி ரொம்ப நல்லா முன்னேறிட்டார். கல்யாணம் வேற ஒன்றும் இல்லை ஐயா. வீட்டு வேலைன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். அதை புரிஞ்சு பகிர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த குடும்பத்தோட ஒழுக்கம் சிறந்து விளங்கும். தம்பியோட ஒழுக்கம் மேலோங்கிடுச்சு. நியாயப்படி பார்த்தா தம்பி எங்க கூட அங்கே உட்கார்ந்துருக்கணும். எதிரணியில் இருக்கவங்க அவனை மிரட்டி அங்கே உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, அவர் அங்கே இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று சொன்னார், அது என்ன நோ கிச்சனா, 1BNK 2BNKன்னு ஏதோ புதுசாக சொன்னார். இதெல்லாம் புதுசாக இருக்கேன்ட்டு இப்போ தான் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் அதோட அவசியத்தை புரிஞ்சிக்க முடியுது. அதாவது 24 மணி நேரம் இயங்குகிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு. அங்கே வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறவங்கலாம் என்ன தான் பண்ண முடியும்? படுத்து தூங்க தான் முடியும். அதுக்கு கிச்சன் தேவையே இல்லையே. வாடகையும் கம்மியாகும், வசதியாகவும் இருக்கும். ஆமாங்க, கரெக்ட் தான். ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு நல்ல வசதியான அமைப்பு தான் அது வீடு. சரி. ஆமாங்க ஐயா. கிச்சன் இல்லாத வீடுன்னு சொல்லி பாருங்க, நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சமையலுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்து பாருங்களேன், பெண்கள் எல்லாம் எவ்வளோ ஆனந்தம் அடைவாங்க. கிச்சனுக்கும் ஒழுக்கத்துக்கும் எப்படி முடிச்சு போடுறாங்கன்னே புரியல. இப்படி தான் என் மனைவி வந்து கிச்சனுக்கு ஒரு நாள் லீவு கேட்டாங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரிம்மா, ஊரில் வந்து கல்யாணம் இருக்குது, நீ போய் கல்யாணம் அட்டன் பண்ணி ஒரு வாரம் இருந்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சேங்க ஐயா. அவங்க சந்தோஷமாக போனாங்களாக்கு? ஐயா நீங்கள் வேற, இங்கே விட ஊரில் வேலை அதிகம்னு சொல்லி 2 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க ஐயா. நீங்கள் சும்மா இல்லாமல் ஜனகராஜ் மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு குதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா என் மனைவி இங்கே தாங்க இருக்கா, என்னால் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது ஐயா. ரொம்ப வருத்தமாக இருக்கா? நடுவர் அவர்களே, இத்தாலி நாட்டில் நடைபெற்ற விண்வெளி ஆய்வு மாநாட்டில் இந்தியாவின் சந்திராயன் 3 குழுவினருக்கு விண்வெளி ஆர்வம் மற்றும் குறைந்த பொருட்செலவிற்கான கட்டமைப்புக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விருதாகும். இந்த விருதெல்லாம் அந்த சந்திராயன் 3 குழுவினர் வந்து ஒழுக்கமாக இருந்து சாதிச்ச விஷயம் தானே. நல்லது. நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுறதுக்கு பதிலாக அந்த மரமே விழுந்திருந்தா ஃபிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும்ன்ட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே கவலைப்பட்ட கூட்டம் தான் ஐயா நம்ம எதிரணி கூட்டம். அந்த விஞ்ஞானி எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவர் தலையிலே ஆப்பிள் மரம் விடணும்னு நினச்சாங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்புறம் அன்னைக்கு கிரிக்கெட் மட்டும்தான் விளையாட்டுன்ட்டு ஊரில் இருக்க எல்லாரும் வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு கிரிக்கெட், ஃபுட்பால், ஒலிம்பிக் போட்டின்னு நிறையா பார்க்குறாங்க. இது இல்லைன்னா அது, இல்லைன்னா வேற ஒன்று, இப்படி இளைஞர் சமுதாயம் சீர்கெட்டு போகாமல் இருக்க எவ்வளவோ வந்துடுச்சு. அவனுக்கு தேவையான படிப்போ கலையோ பாட்டோ எது வேணுமோ அதில் அவன் கவனத்தை செலுத்தி அவன் சீர்கெட்டு போகாமல் தடுத்துக்கிறான் ஐயா. ஏன் வருஷம் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்குற மாணவ எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. போன வருஷம் கூட நந்தினின்னு ஒரு பொண்ணு 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 மதிப்பெண் வாங்கி சாதனை படைச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதனை படிக்கிறாங்க, வாஸ்தவம் தான். இதெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் எப்படிங்க நடந்துச்சு? இப்படித்தாங்க ஒரு தம்பி வந்து 100க்கு 130 மார்க் வாங்கினாராம். என்னடா 100 மார்க்கு 130 மார்க் போட்டாங்களேன்னு பார்த்தா அவர் விட்டு எடுத்து வந்த பேப்பரையும் சொல்லி விட்டாராம். வாத்தியார் அதில் மார்க் போட்டாராம். அந்த மாதிரி அந்த பொண்ணு 600க்கு 600 வாங்கிருச்சா இல்லை உண்மையாக படித்து தான் வாங்கிருச்சு? உண்மையாக தாங்க வாங்கிச்சு. நல்லது. ஐயா, இந்த காலம் எப்படி இருக்குன்ற சொல்கிறேன். வண்டிக்கு பெட்ரோல் போட போனால்
பெட்ரோல் பங்க்ல நமக்கு முன்னாடி இருக்கவன் டேங்க் மூடி திறக்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பான். ஹெல்மெட் போடாமல் மறந்து போயிட்டு சைக்கிள் கேப்பில் போலீஸ்கிட்ட மாட்டாமல் போகலான்னு நினச்சா நமக்கு முன்னாடி இருக்கிறவன் கரெக்டாக பிரேக் போட்டு நம்மளை மாட்டி விட்டு போயிடுவான். அட டீ கடையில் டீ மாஸ்டர் நமக்கு டீ போட்ட பிறகு புது தூள் மாற்றி அடுத்தவனுக்கு டீ கொடுக்குறான். அந்த டீயை நமக்கு கொடுத்துட கூடாதா? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல இருக்குது நாட்டில். அது இல்லைங்கய்யா, இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ல வர நடுவர் அவர்களே. இந்த அவசரமான காலத்தில் ஒழுக்கம் நீதி நேர்மைன்னு பார்த்துட்டு இருக்க முடியாதுயா. சைக்கிள் கேப் கிடைச்சா உள்ளே பூந்து அடித்து போய்கிட்டே இருக்கணும். அப்படி போடு. ஒழுக்கமாக இருக்கியா, ஓ அளவில் இருந்துட்டு போ. அடுத்தவங்கிட்ட அதை எதிர்பார்க்காத. நீ எதை ஒழுக்கம்னு சொல்றியோ அது எனக்கு ஒழுக்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாமல் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்ல வந்துட்டாங்க இவங்க எல்லாம். அப்புறம் என்னோட தம்பி ஒன்று சொன்னார், எங்கள் வீட்டு பிரியாணி டப்பா பற்றிலாம் பேசினார். ஐயா, மதியம் சிக்கன் பிரியாணி வாசனை தாங்கிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெஜ்ஜு சாதம் சாப்பிட்டு அமைதியாக வந்து உட்கார்ந்துருக்கேன். ஐயோ பாவங்க. இதில் பிரியாணி பற்றி வேற பேசி வெறுப்பேத்துறாரு நடுவர் அவர்களே. ஐயோ சாமி சார் நம் சாமி சார் நம். இதெல்லாம் நீங்கள் ஏன்னு கேட்க மாட்டீங்களா நடுவர் அவர்களே? இப்போ எங்கே கேட்குறது, சாப்பிட்றது அவங்கவுங்க விருப்பம். அப்புறம் இன்னொன்று சொன்னார், டிராஃபிக் ரூல்ஸை இப்போ யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏன் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் சொல்லுங்க. ஐயா, சென்னை முழுக்க மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரோடு சுருங்கிடுச்சு. போக்குவரத்து அதிகமாகி காவல்துறையால் சமாளிக்க முடியல. சரி, அப்போ ஜனங்க என்ன தான் பண்ணுவாங்க? சரி, நீ ராங் சைடில் வரியா, என்னை தொந்தரவு பண்ணாமல் ஓரமாக போ. அதே மாதிரி நான் வரும்போது நீ கண்டுக்காத. இப்படி ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஏங்க கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணிட்டு ஃப்ராட் பண்ணுறாங்க, இது போய் ஒழுக்கங்கிறீங்க? ஐயா, இது கூட்டு களவாணித்தனம் இல்லையா, கூட்டு முயற்சியில் உதவி செய்கிறாங்க. அப்படி போடுங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் எப்படியாவது அடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். ஐயா, அதுதான் நம்ம ஒழுக்கம். அதுக்காக அடுத்தவங்களுடைய கெடுக்க சொல்லி நம்ம சொல்ல வரல. ஒழுக்கத்துக்கெல்லாம் நிறையா டெஃபினிஷன் போட்டு வாழக்கூடாது, முடியாது. பெட்ரோல் பங்க்கில் முன்னாடி இருக்கவன் நோண்டிட்டு இருக்கானா, யோ நவரியான்னு சொல்லிட்டு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஐயோ பான்னு நின்றுட்டு இருந்தா நீ வேலைக்கு போகிற இடத்துல ஏன் லேட்டுன்ட்டு உனக்கு வைப்பான் ஆப்பு. ஐயா, ஒழுக்கம்னா என்னங்கய்யா? ஒழுக்கம்னா என்னவா? ஒழுக்கம்னா என்னன்னு தெரியும் அவ்வளோ பேச வந்திருக்கீங்க. என்னங்க இது ஒழுக்கம்? அது இல்லையா, ஒழுக்கம்னா பெரியவங்ககிட்ட மரியாதையோடு இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, தூய்மையா இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது, இப்படின்னு சில பொதுவான விதிகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் காலாகாலத்தும் இருந்துட்டு வர்றது தான். நடுவர் அவர்களே, அன்றைய ஒழுக்கம் அப்படின்றது வேற, இன்றைய ஒழுக்கம் அப்படின்றது வேற. வேற வேற ஒழுக்கமா இருக்கு. ஆமாங்க ஐயா. அதனால இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ பாருங்களேன், ஜனங்க எல்லாம் அன்னதானம் கொடுக்குறாங்க, வெயில் காலம் வந்துச்சுன்னா தண்ணி பந்தல் வைக்கிறாங்க, வெள்ளம் வந்துச்சுன்னா எவ்வளவு இளைஞர்கள் அந்த வெள்ளத்தில் இறங்கி எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. இளைஞர்கள்லாம் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களுக்கு முன்னாடி வரவங்க தான். ஆமாம், ஆமாங்க ஐயா. இளைஞர் அணி நிறையா இருக்காங்க. தண்ணி பாட்டில், மருந்து, உணவுப் பொருட்கள் இப்படி எவ்வளவோ கொண்டு போய் உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் சமூக ஒழுக்க சீர்கேடுகளா? ஒரு கஷ்டம்னு வரும்போது தமிழன் எப்படி முன்னாடி வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா? சிறப்பு சிறப்பு. எங்கே எது தேவையோ அதை அப்போ எங்கள் பசங்க கொண்டு வந்துடுவாங்க சார். இளைய தலைமுறை மிக சிறப்பான பாதையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. சரிதான் ஐயா. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். அடமழை பெஞ்சு புது வெள்ளம் வரும்போது முதல்ல குப்பையும் கசடுகளும் தான் வெளியில் வரும், அதுக்கப்புறம் தான் தெளிஞ்ச நீரோட்டம் வரும். அது மாதிரி தான் இந்த எதிரணிகள் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன் பற்றின குறைபாடுகள் எல்லாமே. ஆரம்பத்தில் கொஞ்சம் குப்பை தான் வெளில வரும், ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் மேலோங்கி ஒழுக்கம் சீர்படும். அதற்கான சமூக கட்டமைப்பும் ஆன்மீக வழிகாட்டுதலும் நம்ம பண்பாட்டோட கலந்துருக்கையா. அதனால் நடுவர் அவர்களே, ஒழுக்கம் என்பதெல்லாம் சீர்கட்டு போகவில்லை என்று கூறி வந்திருக்கும் எங்கள் அணிக்கு வெற்றி வாய்ப்பினை நல்கிட வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பினை அளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை. வாங்க வாங்க வாங்க. சமூகத்தில் சில நேரம் குப்பைகள் தான் வெளியே வரும், அதை பார்த்து சலஞ்சம் அடையாதீங்க, பின்னாடி ஒழுக்கம் தன்னால் வரும் அப்படின்ற நல்ல கருத்தை எடுத்து சொன்னார். 600 மதிப்பெண் வாங்குகிற ஒரு பெண்களும் இருக்காங்கன்ற போது நல்ல சமூக ஒழுக்கக்கேடு இல்லாத சமூகம் இருக்குன்றத சொல்கிறாரு. அதனால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் இருந்து உடம்பை நல்லா பார்த்துக்காங்க அப்படின்ற நல்ல கருத்தையும் சொல்லி ஒழுக்கம் நன்றாகத்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போதைக்கு ரெண்டு பேர் பேசுகிறத வச்சு பார்க்கும் பொழுது ஒழுக்கமும் ஒழுக்கமின்மையும் தடுமாறிட்டு தான் இருக்குது. இப்போது எது சரிக்குன்னு தெரியல. சரி, அடுத்தது சிங்கப்பெண் அனிதா அவர்கள் வரப்போகிறார்கள். இவங்க முதுநிலை பட்டதாரி, பள்ளி ஆசிரியை, நடன கலைஞர் வேறையா. பார்த்தா நடனம் ஆடுற மாதிரி தெரியல, ஆனால் ஒருவேளை உங்கள் வார்த்தைகளில் நடனம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வார்த்தை சிலம்பத்தை கொட்டுங்க பார்ப்போம். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, கூடியிருக்கும் அவையே, அவையில் வீற்றிருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. அவையோர்களே, தற்காலத்தில் தனிமனித ஒழுக்கம் சீர்கெட்டுள்ளது என்பதை பற்றி இவ்விவாத மேடையில் விவாதிக்க உள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனை பேச்சால தான். கொஞ்சம் அடுக்குமொழியில பேசிட்டா ஜனங்க எல்லாம் மயங்கிடுவாங்கன்னு நினைப்பு. நம்ம ஜனங்கள்லாம் மயங்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் புத்திசாலிங்க. நான் கூட முதல்ல பயந்துட்டேங்க, திக்கி பேசுறாரு, பேச வராதாக நினைச்சிட்டேன். டக்குன்னு மாத்திட்டாரு. எதிரணி நண்பர் என்ன சொல்றாரு? திக்குவாயாமா, கடகடன்னு கொஞ்சம் அடுக்குமொழியில பேசிட்டா எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு நினைப்பு. இவர் என்ன பேசுறாரு? சாரி, திக்குவாயாமா, நடிப்பு வேற. எதிரணி நண்பர் சொல்றாரு சமையலறையே வேண்டாமா, அவர் மனைவி சமையலறை வேணான்னா சந்தோஷப்படுவாங்களாம். ஒரு வீட்டில் சமையல் அறையிலிருந்து தான் ஒழுக்கமே ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியாம பேச வந்துட்டாரு. ஆமாங்க, அது புரிஞ்சிக்கவே இல்லை. இவங்க சமையல் அறையை பற்றி குறை சொன்னா சோத்துல கை வச்சிருக்கீங்கல்ல, தெரியல அவங்களுக்கு. அப்புறம் என்ன சொன்னீங்க? சைக்கிள் கேப்ல பூந்து போறது, டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டாம போறது. ஐயா, மாலை போட்டு ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இதெல்லாம்? இதுல இருந்தே தெரியலையா தனி மனித ஒழுக்கம் சீர்கெட்டு தான் போயிருக்குன்னு? நடுவர் அவர்களே, இன்றைய தொழில்நுட்பம் முன்னேற்றம் அளவுக்கு மீறியே முன்னேறி உள்ளது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கணினி, ஆண்ட்ராய்ட் போன், லேப்டாப், வைஃபை கனெக்ஷன் அப்படின்னு அளவுக்கு மீறியே தொழில்நுட்ப முன்னேற்றத்தால பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நம்ம எதிரணியில முதல்ல பேசின நம்ம என்ஜினியர் தம்பி எங்க அணியை கிண்டல் செஞ்சாரு. குற்றம் கண்டுபிடிச்சே பெயர் வாங்கி அணின்னு. தம்பி, நான் ஒன்று சொல்றேன், அந்த குற்றம் மட்டுமே கண்டுபிடிச்ச அந்த நக்கீர முன்புதான் அந்த ஈசனே கண்முன் தோன்றி அருள் பாலித்தார். தம்பி தெரியாம சொல்லிட்டாருங்க, விட்டுருக்க அவரு பாவம். நடுவர் அவர்களே, இந்த சமூகத்துல தனி மனித ஒழுக்கம் சீர்கட்டு மட்டுமே போயிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையிலிருந்து குமரி பாட்டி வரைக்கும் செல்போன் ஆட்சியே மேலோங்கி இருக்கு. இப்படிதான் என் நாத்தனார் பையன் சொல்றான், கடவுள் நமக்கு ஏன் 2 கை கொடுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு கையில போனை நோண்டிக்கிட்டு இன்னொரு கையில சாப்பிடணுன்றான். அடுத்தது சொல்றான் நடுவர் அவர்களே, மொபைல் போன்ல பேசாத, ஃபேஸ்புக்கை பார்க்காத அப்படின்னு சொல்ற அம்மா பேச்ச கேட்காதன்றான். சொல்லிட்டு சிரிக்கிறான் நடுவர் அவர்களே. இப்படிதான். சரி, இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா, படின்னு என் பொண்ணு சொன்னா, என் பொண்ணு சொல்றா, அம்மா எந்த புக்கை பார்த்தாலும் தூக்கம் வருதுமா, இந்த ஃபேஸ்புக்கை பார்த்தா மட்டும் தூக்கம் வரலமான்றா.
பாத்தீங்களா ஐயா இப்ப இருக்க பிள்ளைங்க எப்படி போனுக்கு அடிமையா இருக்காங்கன்னு? குழந்தைங்க மட்டும் இல்லைம்மா, பல்லு இல்லாத கிழவு கூட செல்லு இல்லாமல் இருக்கிறது எல்லாருமே இல்லை. போனுக்கு அடிமையாயிட்டோம். அடுத்தது நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அக்கம் பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்து தெரு எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து வேர்வை சிந்தி விளையாடணும். அந்த தெரு பசங்க மட்டும் இல்லாம அந்த ஏரியாவே நம்மளுக்கு சொந்த மாதிரி எல்லாரும் ஓடி ஆடி வேர்வை சிந்தி விளையாடணும். அப்புறம் நடுவில் இந்த பெருசுங்க யாராவது நம்மளை கிண்டல் பண்ணா அட போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிடுவோம். ஆனா இப்போ இருக்க பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா ஐயா, ஒரே ரூம்ல சோஃபால உட்காந்துட்டு ஃபோன்ல கேமு, டிவியில கேமு, அந்த இடத்துலயே சாப்பாடு இப்படின்னு ஆகி இந்த ஒபிசிட்டின்ற நோயால சின்ன வயசுல இருந்தே பாதிக்கப்படுறாங்க ஐயா. ஒபிசிடி யாருக்குங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியறது இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், இருப்பாங்க. ஏத்துக்கணும். அடுத்தது இந்த பொம்பளை பிள்ளைங்க இன்னும் மோசம். ஒரு பெத்த தாய்க்கு எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. அதுங்களும் உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த போன்லயே தான் வேலை. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படியே தான். கடைசியில அதுங்களுக்கு குழந்தையின்மையால பாதிக்கப்படுறாங்க ஐயா. ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. ரொம்ப வருத்தப்படாதீங்க. நடுவர் அவர்களே, சிறு வயதுல விளையாடாம வேலை செய்யாம இவங்க பெருசானதும் வாக்கிங்கு, டயட்டு, ஜிம்முன்னு 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் ஜிம் முழுக்க நிரம்பி இருக்கு. ஒரு மாசத்துல ஜிம்ல சேர்ந்துட்டா இவங்கெல்லாம் என்ன நினைச்சிடுறாங்கன்னா அர்னால்டு ஆயிடலான்னு நினைச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வெயிட்டை தூக்கின அப்புறம் தான் தெரியுது, உட்ரா பாப்போன்னு சொல்லிட்டு மூக்க உடைச்சா அவர் அர்னால்டு இல்ல, நம்ம வடிவேலு. அதாவதுமா, அந்த காலத்தில் ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓடி விளையாட நிறைய இடம் இருந்தது. இப்போ ஜிம்மு தாம்மா இருக்குது. அதனால் பசங்களை ஜிம்முக்கு போட்டு விடுங்க. இப்படிதான் என் ஜிம்மு முழுக்க எல்லாருமே நினைச்சிட்டு அலையிறாங்க. நடுவர் அவர்களே, நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, அத்தா, அக்கா, அண்ணன், அண்ணி எல்லாரும் வருவாங்க. வந்த உடனே நாம என்ன பண்ணுவோம்னா வாசலுக்கு வேகமா ஓடி போய் வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்போம், உற்சாகமா இருப்போம். ஆனா இப்ப இருக்க நிலைமை அப்படியா இருக்கு? வந்தவங்கள வாங்கன்னு வரவேற்க ஆள் கிடையாது. எல்லாரும் அவங்க போன்ல ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இப்படியே இருக்காங்க. வந்தவங்கள யார் வரவேற்கிறது? அதனால தான்மா இந்த கிச்சன் கிச்சன்லாம் வேணான்னு ஓடி போயிட்டாங்க. நோ கிச்சன் அவர் சொன்னார் பாருங்க, நோ. அடுத்தது வந்தவங்கள உபசரிக்க நாம என்ன பண்ணுவோம்? கூடி உட்கார்ந்து பேசி இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு நம்ம அப்பாவை சிக்கன், மீனுன்னு வாங்க அனுப்புவோம். நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? வெங்காயம், தக்காளி வெட்டுவாங்க. நம்ம சித்தி மசாலா அரைக்கும். நம்ம பெரியம்மா வாங்கிட்டு வந்த மீனை கட் பண்ணுவாங்க. நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதை ரொம்ப ஆர்வமா வேடிக்கை பார்ப்போம். நீங்க ஒன்றும் செய்யல போல இருக்கு. அப்புறம் எல்லாரும் கூடி சமைச்சு சந்தோஷமா இலை போட்டு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம் நம்ம அம்மா பரிமாற. நடுவர் அவர்களே, இப்ப இருக்கிற நிலைமை அப்படியா இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க நடுவர் அவர்களே. இப்படிதான் நாங்க குடும்பமா நம்ம எதிரணியில இருக்கிற கணேஷ் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். மாலை போட்டு உட்கார்ந்துருக்காரு அந்த கணேஷ் அண்ணன் வீட்டுக்கு தான் நாங்க போயிருந்தோம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு நம்ம கணேஷ் அண்ணன் வீட்டில் தான் நம்மளுக்கு சாப்பாடுன்னாங்க. சரின்னு சந்தோஷமா இருந்தோம். எங்க அண்ணனோட மனைவி என்ன பண்ணாங்கன்னா, எங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன்னு சொல்லி, இவ்வளோ பேருக்குலாம் என்னால் சமைக்க முடியாதுங்க, அதனால நீங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்கன்ட்டாங்க. எங்க அண்ணன் உடனே சரிம்மா ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அடுத்தது அவங்க சொல்றாங்க, ஏங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது பாக்கு மட்ட பிளேட்டும் ஆர்டர் பண்ணிடுங்க, ஏன்னா நைட்டு இவ்வளோ பாத்திரத்தையும் உங்க ஒருத்தரால கழுவ முடியாதுங்க. ரொம்ப அக்கறை நடுவர் அவர்களே, ரொம்ப அக்கறை.
இதெல்லாம் அவரவர் தனித்தன்மை இழந்து விட்டதாலும், கட்டமைப்புக்கான பண்பு குலைந்து விட்டதாலும், கூடி வாழும் முறைமை நடைமுறைப்படுத்தாததாலும் ஒழுக்கமான மனித முன்னேற்றம் தடைப்படுகிறது. ஐயா, இப்படிதான் ஃபோன்ல நிறைய யூடியூப்ல ரீல்ஸு, இன்ஸ்டால ரீல்ஸ்னு ஏகப்பட்டது வருது ஐயா. இதை இந்த டீனேஜ் பொம்பளை பிள்ளைங்க பசங்க மட்டும் பார்க்கல, எல்லாருமே பார்க்குறாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் ஒன்று நடந்துச்சு ஐயா. நானும் எங்கள் வீட்டுக்காரும் வேலைக்கு போகிறோம். அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், வார கடைசியில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி தான் போன சண்டே என்னாச்சு, நான் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சோஃபாவில் உட்காந்து ஃபோனில் ரீல்ஸை பார்த்துட்டு ஒரே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பொறுக்குமா? பொறுக்கல. ஏங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க இங்க கொஞ்சம் இந்த ஹாலை பெருக்கி விடுங்கன்னு. அந்த மனுஷன் பயந்து போய் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு கையில் தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பெருக்க ஆரம்பிச்சாங்க. ஹாலை பெருக்கின மனுஷன் வராண்டாக்கு போனாரு, வராண்டாக்கு போன மனுஷன் முத்தத்துக்கு போனாரு, தெருக்கு போனாரு. மனுஷன் தெரு முனைக்க போயிட்டாரு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு. விட்டா நம்ம ஆறுமுகனேரிக்கே போயிருப்பாரு ஐயா. அவருக்கு என்ன பயமோ? போனோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் நம்ம பெத்தவங்க நமக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஆனா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஓவரா செல்லம் கொடுத்து அந்த குழந்தைக்கு தேவையில்லாதது அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, அந்த பொருளோட மதிப்பும் அதுக்கு தெரியறதில்ல, வாங்கி கொடுத்த பெத்தவங்களோட மதிப்பும் அதுக்கு தெரியறதில்ல ஐயா. இப்போ இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீங்க கண்டிக்க முடியாது. கண்டிச்சிட்டீங்கன்னா நீங்க வில்லனா மாறிடுவீங்க. நம்ம எதிரணியில இருக்கிற வேந்திரஜித் பாண்டியன் சொன்னாரு பாருங்க, அட்வைஸ் பண்ற உங்களெல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுதா, பூமரா, கிரிஞ்சா, பழைய பஞ்சாங்கம்மா நம்மெல்லாம். தம்பி, நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த பூமரு பழைய பஞ்சாங்கம் தான் உங்களை அட்வைஸ் பண்ணி இப்படி ஜம்முன்னு ஒரு இன்ஜினியரா இப்படி நிக்க வச்சிருக்குது. இவங்கள பார்த்து பூமர்னு சொல்லிட்டீங்களே தம்பி. நீங்க ஐயா, இவர் தான் இப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க குழந்தைங்க எப்படி படிக்குதுன்னு தெரியுமா ஐயா? அதாவது அவங்கெல்லாம் ஏபிசிடியை எப்படி படிக்கிறாங்கன்னா, ஏ ஃபார் ஆண்ட்ராய்டு, பி ஃபார் ப்ளூடூத், சி ஃபார் சேட், டி ஃபார் டவுன்லோட், இ ஃபார் இமெயில், எஃப் ஃபார் ஃபேஸ்புக், ஜெட் வரைக்கும் ஃபோனை வச்சே படிக்கிறான் ஐயா. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அல்பபெட்டிக்கல் ஆர்டர் மாற்றி சொன்னா தான் புரிஞ்சுப்பாங்க. கரெக்டா, அதை விட்டுருக்காது. கரெக்டா நீங்க சொன்னா சரி ஐயா. இன்றைய தலைமுறையில் கல்வியும் சுதந்திரமும் பெண்களுக்கு திகட்ட திகட்ட கிடைத்து விட்டது என்று சொல்லும் சமூகம் ஈடாக பெண்களின் உடலை பல நிலைகளிலும் கோறு போட்டு ஒழுக்கமின்மை மீறலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய இளைய சமுதாயம் மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிளாஸ் ரூமில் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. குழந்தைங்க பாலியல் வன்முறையால் அவஸ்தைப்படுறாங்க. அடுத்தது கஞ்சா, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் நடக்குது. உலகம் எங்க போகுது நடுவர் அவர்களே? எங்க போகுதுங்க? நீங்களே சொல்லுங்க, எங்க போகுது? எங்க போகுதுன்னு தான் தெரியலையே. அப்படிதானே இருக்கோம் நம்ம. வீறு கொண்டு எழுத்தோழா பாரினிலே பாரதத்தை பார் 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 என்று அவனியோர் செய்திட வீறு கொண்டு சிங்கமாய் எழுந்து வெளியே வா என்றான் அன்று ஒரு கவிஞன். ஆனா இன்னைக்கு ஒருத்தன் பாடுறான் ஐயா, பாரினிலே பாரதத்தை பார் 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 என்று முடங்கி கிடக்கும் தனி மனித ஒழுக்க கேடுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலைமை. அதாவது அந்த காலத்தில் போர் போர்னு வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார் பார்னு வீட்டுக்கு குறைஞ்சி 2-3 பேராவது போயிடுறாங்க போல இருக்கு. எல்லாம் இப்ப இருக்கிற மது பிரியர்கள் பாடி வச்ச பாட்டையா இதெல்லாம் பாட்டு. ஆண்ட்ராய்டு போனுக்கும்
இளைய தளம் தன் பங்குக்கு பாலியல் வேட்கையை தூண்டும் கருவியாக மாறிவிட்டதை செய்வதறியாமல் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நடுவர் அவர்களே, தனி மனித ஒழுக்கம் மிக உயர்ந்த பொக்கிஷம். ஆகவே சிறு வயதிலிருந்தே கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு தலைமுறைக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க அந்த தலைமுறையே சீராகும், செம்மையாகும், சிறப்பாகும் என்று கூறி பேசினேன் தலைப்பை எடுத்து, கேட்டீர்கள் செவிமடுத்து, நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து. ஐயா, இன்னொன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். எனக்கு அடுத்து வராருல்ல, அவரு அடுக்கு மொழியில பேசுவாரு, அடுக்கடுக்கா பொய் சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் நீங்க ஏமாந்துறாதீங்க ஐயா. ஏமாந்து நீங்க அவர் சாதகமா பேச மாட்டீங்கன்னு நம்பி எங்களை அழிக்கு தீர்ப்பு வழங்குவீங்கன்னு சொல்லி எனக்கு இவ்வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்லா பேசுனீங்க. இந்த அணியில் இருக்கிற 3 பேருமே சீர்கட்டு போச்சுன்னு சொல்கிறத பார்க்கும்பொழுது நான் கூட சமூகம் தான் நல்லா தான் இருக்க நினச்சிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் விட இப்போ அவர் சொல்கிறத வச்சு தான் நானே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும் போல இருக்குது. கூட்டு குடும்பம் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் இனி திரும்பி கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த காலத்து பசங்களை சரியாகவே வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொன்னாங்க. அதுவும் கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். இது எல்லாத்தையும் இந்த அணியில் இருக்கிற எப்படி எதிர்கொண்டு பதில் சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். அடுத்து மிஸ்டர் பாலா கணேஷ் வாங்க. அவர் MBA வணிக மேலாண்மை முதுநிலை பட்டதாரி, ஒரு யூடியூபர். எதிரணிக்கு இவர் சரியான பதிலடி கொடுத்து முதல்ல நான் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுங்க பார்க்கலாம். ஆறுமுகநேரி நாடார் சங்கத்தின் 42வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் பெரியவர்களே, சான்றோர்களே, முன்னாள் தலைவர் திரு PST வேலன் தாத்தா அவர்கள் தலைமையில் 30 வருடங்களுக்கு முன்னர் முதல் பட்டிமன்றம் நடைபெற்றது. அதன் பிறகு இன்று நடைபெறும் பட்டிமன்றத்தில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறுவதில் பெருமை கொள்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த தலைமை நிர்வாகிகளுக்கும் ஸ்பான்சர்ஷிப் தெரிந்த திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இடைவேளைக்கு பிறகும் சுறுசுறுப்பாக இருக்கும் உறவுகளே, நல்லா பேசின அவங்களுக்கே ஒரு ரெஸ்பான்ஸு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது, அமைதியாக உட்காந்துருக்காங்களே, நல்லா தான் இருக்கு. கூத்தன் அங்கிருந்தான், குறளரசன் அங்கிருந்தான், தமிழுக்கு வார்த்தை தந்த தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி ஔவை இருந்தாள், சிலம்பம் தந்த இளங்கோ இருந்தான், தெய்வத்தின் காதல் தந்த திருக்கூட ராசப்பர் இருந்தார், தன் வார்த்தை தந்து தமிழ் வளர்த்தோர் எத்தனை பெயர் எத்தனை பெயர். எல்லாம் தமிழ் வடிவம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதியின் எண்ணப்படி வேண்டும். எங்கள் கவி கண்ணதாசனின் வண்ணப்படி வேண்டும். தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாகி என் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு ஆறுமுகநேரிக்காரன் என்ற பெருமையுடன் தற்காலத்தில் தனி மனித ஒழுக்கம் சீர்பெற்று உள்ளது சார்பாக பேச வந்துள்ளேன் ஐயா. அதாவது ஆரம்பத்திலேயே தமிழ் மொழியை பிடிச்சிட்டிங்க, அதனால் ஒழுக்கத்தை நோக்கி தான் நீங்கள் போக முடியும். அதனால் சிறப்பாக தான் வரும் கருத்து. நன்றி ஐயா. தம்பிக்குடையான் படைக்கு அஞ்சான்னு வாங்க. அப்படி தான் இது நாள் வரைக்கும் என் தம்பி பாலாஜி இருந்தாங்க. எப்போ இங்கே வந்து ஆப்போசிட் சேரில் உட்கார்ந்தாரோ முதல்ல டார்கெட் பண்ணது நம்மளை தான். அதுவும் நம்மளோட உடலமைப்பை பார்த்து. ஐயா, ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, அவரை கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். எதிரணியில் உள்ளவங்க ஃபோனை ரொம்ப குற்றம் சாட்டினாங்க. ஆனால் இந்த பட்டிமன்றத்துக்காக பாயிண்ட்ஸ் எடுக்க ஃபோனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்ட்டு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ பாருங்கள் பேச்சை. குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் ஃபோனால் நல்ல பயன்கள் வருது. அப்பா அவருடைய முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்காக ஆன்லைனில் நிறையா படிக்கிறாங்க. அம்மா அவங்களோட சமையல் குறிப்பு நல்லா வரணுன்றதுக்காக நல்லா பார்க்குறாங்க. பசங்கள்லாம்
நம்மக்கிட்ட வர்றதே இல்லை. அவங்களா கூகுள் பண்ணி அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் பெங்களூரை சேர்ந்த இஷாந்த் சர்மா என்னும் இளைஞன் தனது 22வது வயதில் மாதம் 35 லட்சம் வரை ஏன் பண்ணுறாரு. எப்படி ஐயா? ஃபோனை வச்சு இவ்வளோ சம்பாதிக்கலான்னு அவர் காட்டி கொடுத்தாரு. ஒரு யூடியூப் சேனல் நடத்தி மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி மக்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று தெள்ள தெளிவாக நவீன தொழில்நுட்பத்தை எடுத்து சொன்ன மனிதனால் முன்னேற முடிகிறது. ஐயா, அவரை வழியை பின்பற்றி நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பாலகணேசன் ராஜகோபால்ன்ட்டு பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பர்சனல் என்ன பற்றி யூடியூப் அது? பாலகணேசன் ராஜகோபால். ஐயா, எதிரணியில் பேசிய என் தங்கை பட்டிமன்றத்துக்கு ஈசனையே கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் சித்தப்பா சித்தி மாமா அத்தை எல்லாம் ஒன்றா கூடி மீட் பண்ணுவாங்களாம். ஐயா, அந்த காலத்தில் எல்லாரும் மாம்பழம் வடபழனி வண்ணாரப்பேட்டைன்ட்டு அருக இருந்தாங்க, மீட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் பல ஊர்களுக்கும் பல நாடுகளும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எங்கு சென்றாலும் அவர்களால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கால் வீடியோ கால்னு அவங்களால இணைய முடிஞ்சுது. ஏன்? எதிரணியின் தலைவி அனிதா அவர்களின் மகன் ரஷ்யாவில் டாக்டர் படிக்கிறாங்க. அவங்க கூட டெய்லி இரவு வீடியோ காலில் பேசுகிறாங்க. இப்படி பண்ணிட்டு இந்த அணியில் உட்காந்தா எப்படி? நாலாவதாக ஒரு சேர் போடணும்னு சொல்லுங்க ஐயா. ஏமா ரஷ்யாவில் இருக்கிற பையனோட ஃபோனில் பார்த்து பேசுகிறீங்க, இங்கே ஃபோன் சரியில்லை பசங்க சரியில்லைங்கிறீங்க. அது தவிர ரஷ்யாவில் ஒரு பையன் இருக்கிற அளவுக்கான ஒரு அறிகுறியாக தெரியலையே. ஐயா, இன்னொன்று சொன்னாங்க, விருந்தாளி வந்தால் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோன்ட்டு. ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு நல்ல பிரியாணி வாங்கி கொடுக்குறது தப்பா ஐயா? அதுவும் சொன்னாங்க, நைட்டு 2 மணிக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஐயா, பிரியாணினா சும்மாவா? சும்மா பேரை கேட்டாலே அதிருதுல. நாங்களாம் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ஆளுங்க, நிறையா பேர் வீட்டில் ஐஸ் பிரியாணி தான் இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் வேறு பக்கம் போகிறீங்க. ஐயா, நாங்கள்லாம் பாகுபலின்ற மாதிரி பிரியாணின்னு சாப்பிட்ற கேங்குங்க ஐயா. இவங்களும் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா கதை பேசுவாங்க. இதை தான் ஷார்ட்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு அங்கே கம்முன்னு இருந்துட்டு வீட்டில் கும்னு சாப்பிட்டு தூக்குறாங்க ஐயா. அப்படி தான் தெரியுது பார்த்தா. சரிதான். எனக்கு முன்னால் பேசிய அனிதா அவர்கள் அவங்க வீட்டுக்காரரோட வேலையை பகிர்ந்துக்கிறாங்களாம். அவங்க ரீல்ஸை பார்த்துட்டு தெருவுக்கு போனாங்களாம். தெருக்கு போய் 6 மணி நேரக்கே போயிட்டாங்களாம். ஐயா, அவங்க ரீல்ஸை பார்த்துட்டு போனாங்களா, ரீல்ஸை பயன்படுத்தி உங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகி போனாங்களான்றது தெளிவுபடுத்தணும். கண்டிப்பாங்க. அப்புறம் துணி துவைக்க சொல்லுவாங்க, பாத்திரம் துவைக்க சொல்லுவாங்க. அப்போ கேட்குது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஓடி போயிருப்பார். இருக்காங்க ஐயா, நீங்கள் கேட்டுக்கலாம் ஐயா. அப்புறம் சொன்னாங்க, அந்த காலத்துலலாம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவாங்களாம், அவங்க அப்பா கடைக்கு போவாங்களாம், கறி வாங்குவாங்களாம், அவங்க அம்மாவை சமைப்பாங்களாம், இவங்க ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்களாம். ஐயா, அவங்க இப்போவும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க அப்பா கடைக்கு போகிறாங்க, கறி வாங்குறாங்க, அவங்க அம்மா சமைக்கிறாங்க, இவங்க இன்னும் ஜாலியாக பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஒரு முன்னேற்றம் இல்லைங்க ஐயா. நம்ம அருமை தம்பி பாலாஜிக்கு வருவோம். நுட்டினி சட்டுனின்னாரு. இந்த மாதிரி நீங்கள் சோதனை எளியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கள் அணிக்கு வந்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு பல விதமாக எப்போ வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எங்களை மாதிரி புஷ்டியாக இருக்கலாம். இந்த புயல் வந்தால் பயப்படணுன்ற அவசியமே இருக்க வேண்டாம். எதிரணியில் பேசிய எனது சின்ன தங்கச்சி பிரீதா அவர்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை எவ்வளோ தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுது. உங்கள் ஃபோனால் உங்களுக்கு பிரச்சனையா? நான் உங்களுக்கு சுலபமான வழி சொல்கிறேன். என் தம்பி கணேஷ் பாண்டியன் விரதம் இருக்கும் காலத்தில் சோஷியல் மீடியா பக்கமே போகிறதில்ல.
வேலை விஷயமா தொலைபேசியை ஒரு மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டோம்னா நம்ம தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலத்தில் கல்யாணத்துக்கு வரம் தேடும்போது எதிரணியில் பேசி பிரீதா சொன்ன மாதிரி சொன்ன கண்டிஷனில் நான் இன்னத்தையும் சேர்த்துக்கிறேன். பையனோ பொண்ணோ சமூக ஊடகத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடாதுன்ற கண்டிஷன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நவீன சாதனம் உங்கள் கையில், ஒழுக்கம் சீர்பெட்டு கொண்டே இருக்கும். அருமை அருமை. அதாவது இன்னைக்கு காலையில் இங்கே வரதுக்கு முன்னாடி நீயா நானா பார்த்தேன். அதில் டிங்க் பேர் அப்படின்னு புதுசாக ஒன்று சொன்னாங்க. டிங்க்கு, அதாவது டபுள் இன்கம் நோ சைல்டு, அந்த மாதிரி ஒரு திட்டப்பில் வாழலாம். அது மாதிரி கட்டுப்பாடாக வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கட்டுப்பாடாக இருந்தால் ஃபோனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வராதுங்கிறீங்க. சரி, தொழில்நுட்பம் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் அதை மேன்மைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஐயா. சமூகத்தில் நிறைய சீர்கேடுகள் நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி நடக்கும் சீர்கேடுகளையும் குற்றங்களையும் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும். போலீஸ் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. அதனால் குற்றங்கள் குறையப்படுது. நடைபெற்ற குற்றங்களை சுலபமாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே கம்ப்ளீட் இன் கண்ட்ரோல். அவர்களே பிக் பாஸ் சொல்கிற மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நவீன தொழில்நுட்பத்தினால எல்லா துறைகளையும் பயன்பெற்று இருக்கு. முதல்ல பேங்கிங் துறை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்குக்கு போகணும், க்யூவில் நிற்கணும், செக் புக் சைன் பண்ணணும், கேஷியர் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் டெபாசிட் பண்ண முடியும், பணம் எடுக்க முடியும். ஆனால் இப்போது நான் இங்கே இருந்துட்டு என் மொபைல் ஃபோன் மூலமாக யாருக்கு வேணால் பணம் அனுப்ப முடியுன்ற டெக்னாலஜி இப்போ வந்துடுச்சு. அதை பாராட்டணும் நடுவர்களே. அடுத்தது டூரிசம். நான் இப்போ டூருக்கு போகணும் அப்படின்னா 4 பேர்கிட்ட விசாரிக்கணும், எங்கே புக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. மேக் மை ட்ரிப், ரெட் பஸ் போன்ற ஆப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து வாசலுக்கு வந்தால் போதும், என்னை சேஃபாக எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டிலே வந்து சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி முன்னேற்றத்தையும் நம்ம பாராட்டணும் நடுவர்களே. ஹெல்த் செக்டார். டாக்டர்ஸ் இந்த காலத்தில் ஆன்லைன் கன்சல்ட்டிங் வராங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வீடியோ கால் மூலமாக அவங்கள கம்ப்ளீட்டாக செக் பண்ண வச்சு தகுந்த மருந்துகளையும் டிசீஸை க்யூர் பண்ண முடியும். கொரோனா காலத்தில் இது ரொம்ப பயன்பெற்று பல உயிர்களை காப்பாற்றிருக்கு. அடுத்தது எஜுகேஷன் வெர்டிக்கல். இன்று சென்னையில் வாழும் பாலகணேசன் அமெரிக்காவில் உள்ள யூனிவர்சிட்டியில் படிக்கணுன்னா அந்த காலத்தில் முடியாது. 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி டிக்கெட் புக் பண்ணி போகணும். ஆனால் இப்போது இந்த பாலகணேசன் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ஒரு பிஜி டிகிரி பண்ணணுன்னா பண்ண முடியும். அதுக்கு இந்த தொழில்நுட்பம் உறுதுணையாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன். நான் எங்கே போகணும், எப்படி போகணும், எப்போ போனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், டிராஃபிக் கம்மியாக இருக்கும்ன்ட்டு எண்ட் டு எண்ட் கூகுள் ஆப்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துடுது. அதனால் என்னோடய டைம் எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது, என்னோடய காஸ்ட் கட்டிங்கும் என்னோட கண்ட்ரோலில் வந்துடுது. ஹெல்பிங் டெண்டன்சி. நான் இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். கடந்த ஆண்டு டிசம்பர் 2023 ஆறுமுனேரி, ஆத்தூர் போன்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதை அறிஞ்ச நான் எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நமது ஆறுமுனேரி சொந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி என்னால் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆறுமுனேரி சொந்தங்கள், ஆத்தூர் சொந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன். இந்தியாவில் டெல்லி, பாம்பே, பெங்களூருன்னு நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மெசேஜை பார்த்து எனக்கு ஒரே வாரத்தில் 75,000 ரூபாய் எனக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் மூலமாக நான் எங்கள் வீட்டில் இருந்து கடைக்காரங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் அனுப்பிச்சு, அவங்க ஷாப்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக தூத்துக்குடி அனுப்பிச்சு, அங்கே இருக்க டீம் ஆறுமுனேரிக்கும் ஆத்தூருக்கும் செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க. இது டெக்னாலஜி மூலமாக நம்ம முன்னேற்றம் மட்டும் இல்லை, மனிதாபிமானமும் முன்னேறி இருக்கு நடுவர்களே. சிறப்பு. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்காலத்தில் வென்றவர்கள் பலர். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் கிரீஷ்,
கூகுள் சுந்தர் பிச்சை, ஜோஹோவின் சத்யா நடாலா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, இஸ்ரோவின் சயின்டிஸ்டாக இருந்து பிரசிடெண்டாக உயர்த்திய அப்துல் கலாம் அவர்கள், ஏன் நமது சமுதாயத்தை சேர்ந்த சிவநாடார் அவர்கள் தமிழ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னேறியவர்களில் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார்கள். இதைப்போல் நாம் நவீன தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி தனது திறமைகளை வளர்த்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் வளத்தையும் செல்வத்தையும் பெற்று வெற்றி காண வேண்டும். தற்காலத்தில் தனிமனித ஒழுக்கம் சீர்பெற்றுள்ளது என்று ஆணித்தரமாக கூறி ஆறுமுனேரி நாடார் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. நவீன தொழில்நுட்பத்தின் சார்பாக எடுத்துரைத்து ஒரு கட்டுப்பாட்டோட நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தினா மிக உன்னதமான ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்து நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ஒழுக்கத்துக்கும் இருக்கிற ஒரு லிங்கை அழகாக சொன்னார். சிசிடிவி அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிறதுனால யாருமே தப்பு செய்ய முடியாது, எல்லாம் கண்ட்ரோல்டாக தான் இருப்பாங்க, அதனாலேயே தான் ஒழுக்கம் சீர்கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொன்னார். இப்படி இவங்க ரெண்டு சாரரும் தற்கால சூழ்நிலையில் தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கவுங்க வியூவில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைய காலகட்டம் தனி மனித ஒழுக்கத்தை சீர்கெடுக்குதா சீர்படுத்தியிருக்கான்னு பார்க்குறத விட ஒழுக்கத்துக்கான வரையறைகளை நாம் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த பட்டிமன்ற பேச்சில் எனக்கு 2 அணிகள் பேச போகிறாங்க, இளைஞர்கள், அவங்க புதிதாக பட்டிமன்றத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க யாருமே புதிதாக வந்து பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய மாதிரி இல்லை, எல்லாருமே சிறப்பான அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குடும்ப பாங்கான உணர்வோட சண்டை சச்சரவு இல்லாமல் அவங்கவுங்க சொல்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணி அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல பட்டிமன்ற வழக்காடு மன்றமாக தான் இது இருந்துச்சு. இதில் என்ன முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணேன்னா, முதல்ல பேசினவங்க ஃபோனு, அதனால் நிறைய சிக்கல் இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் நிறையா எடுத்து சொன்னாங்க. அதுக்கு பதிலடி இவங்க வந்து ஃபோன்னால் எந்த சிக்கலும் இல்லை, ஃபோனை உபயோகப்படுத்தும் போது சரியாக உபயோகப்படுத்தினா போதுன்ட்டு சாட்டை அடி மாதிரி சொல்லி ஃபோன்னால் உபயோகங்கள் ஒன்றும் இது சீர்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை சொன்னாங்க. அது ஒன்று. கல்யாணத்தில் நிறையா கண்டிஷன் போட்டு இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை, கல்யாணம்ங்கிறது ஆண்களுக்கு எட்டாக்கனியாக போயிடுச்சு. அதனால் அது சமூக ஒழுக்கக்கேடா இல்லை சமூக மாற்றமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவதாக பேசின தம்பி வந்து குழந்தை வளர்ப்பிலே சரி பண்ணியிருக்கணும், அதே மாதிரி ஃபோன் வேணும் அப்படின்ற கருத்தை சிறப்பாக எடுத்து சொன்னார். ஒழுக்கமாக இருந்ததுனால தான் நல்ல பல முன்னேற்றங்கள் வந்தது அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அது ஒரு சிறந்த கருத்து தான். அதனால் ஒழுக்கம் இல்லாமல் போகலை, ஒழுக்கம் இருந்திருக்கு, அதனால தான் நல்ல வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கு. இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நான் ஒரு சார்பு நிலைக்கு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அடுத்தது மூணாவதாக பேசுகிறவர் சட்டத்தை யாரும் மதிக்கிறதே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க போக்கில் நடந்துக்கிறாங்க அப்படின்னாரு. ராத்திரி 2 மணிக்கு கூட பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. இப்படி மாறுபட்ட சூழலில் மனிதர்கள் வாழ்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா நோ கிச்சன், இனிமேல் சமையல் ரூமே வேண்டான்ற அளவுக்கு சமூகம் மாறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்து சொல்லி அவர் பேசினார். அப்புறம் நாங்கள் சீர்கெட்டு போகல, அதனால தான் சந்திராயன் மூலமாக இன்டர்நெட்டு, அதாவது மேலே சேட்டலைட்டில் போய் பல நவீன தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு வர முடியுது, அதனால் சமூகம் சீர்கெட்டு போகாமல் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை சொன்னார். இந்த இவங்க வந்தாங்க நடனமணி, அவங்க புக்கை பார்த்தா பசங்க தூக்கம் வருதுன்னு சொல்கிறது, ஃபேஸ்புக்கை பார்த்தா தூக்கம் வரலன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆக இதிலேருந்து நம்ம
குழந்தைகள் எதை பார்த்தா அவங்களால நிறைய படிக்க முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான நவீன வசதிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து குழந்தைகளை படிப்பு பக்கம் திசை திருப்ப முடியும் அப்படின்னு தோணுது. அவர் இஷாந்த் சர்மா பற்றி சொன்னார், ஃபோன்னால் நிறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகள்லாம் இருக்குது அப்படின்னு. நவீன வசதிகளால் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, அதனால் சமூக சீர்கேடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பரவலான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நினச்சா, இதிலிருந்து நான் சில குறிப்புகள் எடுத்து வச்சேன். அதில் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்துலேயும் பேசப்பட்ட ஒரு பொருள் தான். ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்லும்போதே ஒழுக்கமின்மை அப்படிங்கிறதும் அதன் கூடவே இருக்கிற ஒன்று தான். மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து ஒழுக்கம் ஒழுக்கமின்மை அப்படிங்கிற இரண்டு பக்க நாணயத்தை கொண்ட ஒரு நடைமுறை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. புதுசாக இன்றைய காலகட்டத்தில் தான் தனி மனித ஒழுக்கம் சீர்கட்டு விட்டது இல்லை சீர்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஆண்டாண்டு காலமாகவே ஒழுக்கமின்மை ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. திருவள்ளுவர் காலத்திலேயே கல்லுண்ணாமை ஒழுக்கமுடைமை இப்படின்னு பல ஆமைகளை அவர் அந்த காலத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். அது வந்து ஆமை மாதிரி ஒழுக்கமாக இருக்க வேண்டிய கருத்துக்களை சொல்லும்போது மெதுவாக தான் மக்களை போய் ரீச் ஆகும். தேவர் மகன் படத்தில் சிவாஜி சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் வருவான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒழுக்கத்தை பற்றி சொல்லி கொடுத்தாலும் இவங்க கொஞ்சம் மெதுவாக தான் அதை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதனால் எல்லா காலத்திலையும் ஒழுக்க சீர்கேடு அப்படிங்கிற இரண்டுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒழுக்கத்தை பற்றி இரண்டு விஷயங்கள் முக்கியமாக நான் சொல்லணும். இவங்க பேசின நவீன சாதனங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய சீர்கேடுகள் நல்லது கெட்டதுன்றதை விட ஒழுக்கம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு பொது தலைப்புக்கு வரையறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வரையறைகள் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது பிற்பாடு வரக்கூடிய காலத்தில் ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அந்த நாட்டை பிடிக்கணும்னு நினைத்தாங்கன்னா ஆணிரை கவர்தல் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக ஊரில் இருக்கிற மாடெல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி மாடை திருடுனா ரிமாண்டில் வச்சுருவாங்க. அப்போ அன்னைக்கு வந்து மாடு திருடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தது. இன்றைக்கி அது ஒழுக்கக்கேடு இல்லாத விஷயமாக போயிடுச்சு. அப்போ காலத்துக்கு காலம் ஒழுக்கத்துக்கான வரையறைகள் மேலோங்கிட்டே வருது. அதனால் ஒழுக்கம் தற்காலத்தில் தான் கெட்டு போயிடுச்சா முன்னாடி நல்லா இருந்ததா அப்படின்னு பார்க்க முடியாது. ஒழுக்கங்கிறது ஒரு பக்கம் கெட்டு போயிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. தம்பி சொன்ன மாதிரி ஒழுக்கமாக இருந்ததுனால தான் பல முன்னேற்றங்களை நம்ம சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த நவீன சாதனங்களும் ஃபோனும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் மக்களை திசை திருப்ப தான் செய்யுது. அவங்க கொஞ்சம் ஒழுங்கீனமான பாதையை நோக்கி போகக்கூடிய வகையில் தான் இன்றைய காலகட்டம் இருக்குது. அது காரணம் இந்த நவீன மின்னணு சாதனை. இந்த மின்னணு மூலமாக நம்ம நாட்டில் ஏற்பட்ட இந்த உலகத்தில் ஏற்பட்ட சாதனையானது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் தொழிற்புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சமூக மாற்றம் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அந்த தொழில் புரட்சி மூலமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்தபோது அந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்தாலும் இன்னி வரையில் ஒரு ட்ரெயின்லேயே போகாத மனிதர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆகாய விமானத்தில் பயணம் செய்யாத பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நவீன உபகரணங்கள் சாதனங்கள் மக்களுக்கான உபயோகப் பொருட்கள் எல்லாரையும் போய் சேர்ந்துதான்னு பார்த்தா இல்லை. இன்னும் அதுக்கு ஏங்கிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மின்னணு புரட்சி ஏற்பட்டது பாருங்கள். இந்த மின்னணு புரட்சி மூலமாக கடைக்கோடி மனிதனுக்கும்
அதோடைய பலன் போய் சேரக்கூடிய ஒரு துரிதமான காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட வசதிகள் நிறைய பேருக்கு இனி வரையில் கிடைக்காட்டாலும் மிக சமீபத்தில் வந்த இந்த மின்னணுவோடைய மாற்றம், அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய வகையில் இருக்குது. அதில் இந்த இணையதளங்கள், இந்த பொது தளங்கள் இதிலெல்லாம் வணிக நோக்கத்தோடு அதை உபயோகப்படுத்தி எல்லாரும் பொருளாதாரத்தில் மேம்படணும்னு நினைக்கும் பொழுது எல்லார் கையிலையும் எல்லா தகவலும் உடனடியாக கிடைச்ச உடனே சமூகம் ரொம்ப சீர்கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையே வராங்க. அந்த காலத்தில் சீர்கேடுகள்லாம் இருந்தால் அது எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சீர்கேடுகள் எல்லாரும் உடனே தெரிஞ்சிக்கக்கூடிய அளவில் பரவலாக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்ற எண்ணம் தான் வருது. அப்படி இல்லை. ஒழுக்கம் என்பதும் அதாவது சீர்கெட்டு போனது என்பதும் சீர்கெடவில்லை என்பதுமான ஒரு பயணம் தொடர்ந்து எல்லா காலத்திலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய வரையறைகள் மாற்றப்பட்டு கொண்டே போயிருக்கும்போது இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை ஏற்றால் வாழ்வு சிறக்கும்னு அப்படின்ற ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களால இந்த வித்தியாசங்களை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை புரிஞ்சிக்கக்கூடியவங்களால் ஒழுக்கம் சீர்கெட்டு தான் போல நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சியுற்ற இந்த சமூகத்தில் நாம் ஒழுக்கம் சீர்கெட்டு போய்விட்டது என்று ஒருபாடாக சொல்லவும் முடியாது, மிக ஒழுக்கமான சமுதாயத்தில் போய்கொண்டிருக்கோம்னு சொல்லவும் முடியாது. இப்படி ஒரு இரண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்து இந்த ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை கொடுத்து மிக அருமையாக பேசிய உங்கள் அனைவரையும் பாராட்டி வாய்ப்பினை எனக்கு நல்கிய உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து, ஒழுக்கம் என்பது எந்த காலத்திலும் தம்பி சொன்னா போல சீர்கெட்டும் போகவில்லை, சீர்கெட்டும் போய்விட்டது என்ற இரண்டு நிலைப்பாடிலேயே தான் பயணம் செய்கிறது என்பதை நான் இங்கே சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்க எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி. இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம கவிஞர் நவீராவதன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பங்கு பெற 6 பேரும் என்னை ஒத்துழைச்சி எனக்கு வேணும் என்று கணேசன் எல்லாரும் முதல்ல நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எல்லாரும் 6 பேரும் எனக்கு ஆதரவு கொடுத்து உதவி செய்த அவர்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம நடுவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது, அதை வாங்கிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கிறோம்.